அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 927 ஆதங்கம் அப்படின்ற ஒரு சிறுகதையும் இப்போது என்ன நடக்குமா, இப்போதும் நடக்குமா, அது சிறுகதையும் முர்முவின் கதைகளா எனக்கு தெரியல. அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அமுதா மேடம் ஒரு புத்தகத்துல இருந்து சொல்ல போறாங்க, கதை சொல்ல போறாங்க. ரெண்டும் சின்ன சின்ன கதைன்னு சொன்னாங்க. சின்ன கதையா இருந்தாலும் பெரிய கதையா இருந்தாலும் நம்ம கேட்க ரெடியா இருப்போம்ல. அதனால நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம எம்ஒய்எம் டீம் வந்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஸ்டீபன் சார் அவர்களுக்கு சிறப்பாக என்னுடைய வணக்கத்தையும், என்னோடு பயணிக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கதைக்குள் நுழைகிறோம். முர்முவின் கதைகள் இது வந்து கொரோனா பீரியட்ல எழுதப்பட்ட கதையாக இருந்தது. நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு புத்தகத்துல கதை இருந்தா எடுத்துட்டு வர்றதுங்கிறது ஒரு பழக்கத்துல இருந்தது. அதுல எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. அந்த கதையை நான் அப்படியே கொஞ்சம் அப்பப்ப படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆதங்கம் அப்படிங்கிற கதை இது. இது வந்து ஒரு கிராமத்திலே நிகழக்கூடிய ஒரு கதை. ஒரு வீடு ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டுல ஒரு பெரிய திண்ணை, ஒரு சின்ன திண்ணை என்று வெளிப்புறத்துல ஒரு திண்ணை, ஒரு தாழ்வாரம், அதை வந்து ஆலவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாழ்வாரம் அமைக்கப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுல சின்ன திண்ணையில ஒருத்தர் என்ன பண்றாரு, அப்படியே கண்ணயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவரோட பேரு வந்து சேகரன். அப்படி அவர் லேசா அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ரோட்ல ஒரு சைக்கிள் சத்தம் கேக்குது. கேட்ட உடனே அந்த சைக்கிள் சத்தத்துல அவர் வந்து கண்ணை திறந்துக்கிறாரு. திறந்துட்டு பாக்குறாரு, நல்ல வெயில் நேரமா இருக்குது. தனக்கு பக்கத்துல ஒரு செம்புல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை எடுத்து வாய் கொப்பளித்து கொண்டே அப்படியே அந்த ஆலவடி வழியா போறாரு. அந்த ஆலவடியினுடைய அந்த எல்லைக்கு பக்கத்துல கொல்லைக்கு போறதுக்காக அந்த கொல்லைப்புறம் செல்வதற்கான வழி இருக்கிறது. அந்த வழிக்கு அருகிலேயே மாட்டு தொழுவம் இருக்கிறது. இவர் என்ன பண்றாரு, அப்படியே வந்து அந்த தண்ணீரை கொப்பளித்து துப்புறதுக்காக வர்றவரு அந்த மாட்டு கொட்டகையை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு நினைவு வருது. சாம்பலும் கருப்பும் கலந்த 2 காளை மாடுகளின் நினைவு நெஞ்சில் வந்து மோதியது. கவணைகள் மாடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது போல தோன்றியது. சேகரன் 7-8 ஆண்டுகளுக்கு முன்வரை வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தவர் தான். விடியற் காலையில் தோளிலே கலப்பையும் நுகத்தடியும் பூட்டாங்கயிரையும் எடுத்துக்கொண்டு மாடுகள் செல்ல வேலியின் படலை திறந்து விட்டால் உடனே வாலிப பசங்களை போல காளைகள் 2ம் கொம்புகளை வேகமாக ஆட்டிக்கொண்டு மணியை ஒலிக்க செய்து கொண்டு மிக விரைவாக அந்த வயலை சென்று அடைந்துவிடும். அதற்கு அந்த பாதை அவ்வளவு அத்துப்படியாக இருக்கும். அந்த மாதிரி அவரு சேகரன் பின்னாலேயே போவாரு. அந்த நுகத்தடி, அந்த கலப்பை, கையில இந்த பூட்டாங்கயிறு எல்லாவற்றையும் எடுத்துட்டு போவாரு. இந்த மாடு என்ன பண்ணும், மிக விரைவா போய் அந்த வயல்ல போய் நிற்கும். உடனே என்ன பண்ணுவாரு, அந்த மாட்டை அந்த நுகத்தடியில பூட்டிட்டு அந்த பூட்டாங்கயிரை வந்து கட்டுன உடனே அது என்னமோ தன்னுடைய கழுத்துல மாலை போட்டுக்கிட்ட மாதிரி சாதிக்க செல்லும் வீரனை போல மிக கம்பீரமாக ரொம்ப உற்சாகத்தோடு சேகரனோடு சேர்ந்து அதுவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த மாடுகளை வந்து அவர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, தன்னுடைய 2 குழந்தைகளுக்கு முன்னால பிறந்த 2 குழந்தைகளை போல அந்த மாட்டை வந்து அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அத மாடா அவர் கருதுனதே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை போலவே அவரு கருதினாரு. மாடுகளும் என்ன பண்ணுச்சு, அவரை வந்து தன்னுடைய தகப்பன் போல நினைத்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த மாடுகள் செஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி அந்த மாடுகள் உழுது கொண்டிருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மாடு என்ன பண்ணும்னா, அந்த மாட்டு கொட்டாயில படுத்திருக்கும் போது அந்த பிள்ளைங்க, அவரோட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டு முதுகுல ஏறி விளையாடுவாங்க, கொம்பை பிடிச்சி ஆட்டுவாங்க, வாழை பிடிச்சி திருகுவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அத்தனையும் காட்டிக்கிட்டு அப்படியே அந்த மாடு படுத்திருக்குமே தவிர அந்த காளைகள் அந்த குழந்தைகள் மீது கோபப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல காளை மாடுகளாக இருந்தது. ஒரு நாள் என்ன ஆகுது, சாயங்கால நேரம் காளைகள் 2ம் வயல்ல போய் காலையில இருந்து உழுதுட்டு வருது. வரும்போது அதுக்கு ரொம்ப பசி தாகம். வேகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது
அந்த வேலியை திறக்கிறதுக்காக ஒரு படல் இருக்கும். அந்த படல் பக்கத்துல வந்த உடனே மாடு என்ன பண்ணுது, கத்துது, மான்னு கத்துது. உடனே அந்த வீட்டுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சேகரன் மனைவி ரேணுகா என்ன பண்றா, வேகமா ஓடி வந்து பார்த்தா அந்த படலுக்கு அருகிலே தன்னுடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை பாக்குறா. ஐயோ, மாடு இவ்வளவு பசியோட ஓடி வருது, தாகத்தோட ஓடி வருது. அந்த ஓடி வர்ற அந்த பதற்றத்துல அந்த குழந்தைகளை மிதிச்சிருமோன்னு அதுகளுக்கு அச்சம். ஆனாலும் எவ்வளவு ஒரு அந்த அன்போட அது ரெண்டும் வெளியிலேயே நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களையும் எடுத்துக்கிட்டு படலை விரிய திறந்து விடுறா. உடனே ஓடி வந்து அந்த மாடுங்க தாகம் தீர அந்த தொட்டியில இருக்கிற தண்ணிய நல்லா குடிக்குதுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து சேகரனோட நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த கொட்டகையை அந்த தொழுவத்தை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணு இருந்தது. அவரோட பெண்ணு வந்து ஜெயந்தி 3 வயசு குழந்தை. அப்ப என்ன ஆகுது, திடீர்னு அந்த குழந்தை காணாம போயிடுது. காணாம போன உடனே குழந்தைய காணுமேன்னு தேடுறாங்க. அது கழுத்துல ஒரு செயின் வேற போட்டிருக்கு. குழந்தைய காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வர்றாங்க. ஏன்னா சேகரன் வந்து அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களோட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கிறவரு. எல்லாரும் ஓடி வந்து குழந்தைய காணுமான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நடையும் வேகமுமா ஒரு தெரு பக்கம் ஓடுறாங்க, சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு தெரு பக்கம் ஓடுறாங்க. இப்படி அந்த ஊரே சேர்ந்து கொண்டு அந்த குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் குளம், குட்டை, ஏரி, ஆறு, வயலு, எங்கெல்லாம் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய இடம், எங்கெல்லாம் புதர்கள் இருக்கக்கூடிய இடம், எல்லா இடமும் அந்த பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஊர் பெண்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளார, அந்த வீட்டை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே கூடி கிடக்கு. ரேணுகா ஒரே அழுக தாங்க முடியாம சத்தம் போட்டு ரேணுகா அழுதுட்டு இருக்கா. அவ மாமியார் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல அவளுக்கு. இந்த நேரத்துல என்ன ஆயிடுது, 2 மணி நேரம் அந்த குழந்தை காணா போய் இப்படியே ஆயிடுது. எல்லாரும் தேடிட்டு அலையும் போது மாட்டு கொட்டாயில இருந்து மாடு மாத்திரம் கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே அந்த வந்தவங்கள்ல சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற இருப்புல அந்த மாடு ஒண்ணுதான் குறைச்ச. என்ன கத்துது பாரு, அதுக்கு தண்ணி வேணுமோ என்னவோ இந்த கத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பாட்டி என்ன பண்ணுது, போடி போய் என்னன்னு பாரு, இந்த மாடு கத்துற சத்தத்தை பார்த்தா உட்காரவே முடியாது போல இருக்கு, ஏற்கனவே இங்க ஒரே கலையபாரமா இருக்கு, இதுல இது வேற, போ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, ஒரு அம்மாவை அந்த கொல்லை பக்கத்துக்கு அனுப்புறாங்க. அந்த கொல்லை பக்கம் போனவ என்ன பண்றா, அங்க இருந்து ஒரு பெரிய சத்தம் போடுறா. சத்தம் போட்ட உடனே அவ போட்ட சத்தத்துல வீட்டு வாசல்ல இருந்த அத்தனை பேரும் அந்த மாட்டு கொட்டா இருக்கிற பக்கம் ஓடி போய் பார்த்தா அங்க வந்து பசுமாடு கீழே படுத்திருக்கு. அது மடியில அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த பால் குடிச்சுக்கிட்டு அந்த படுத்திருக்கு. அந்த காம்புல இருந்து பால் வழிஞ்சு அந்த குழந்தை வாய் வழியா வழிஞ்சு அப்படி கீழெல்லாம் ஓடி கிடக்கு. அந்த குழந்தை அந்த தூக்கத்திலையும் அப்படியே பால் குடிக்கிற மாதிரியே அது உதடியினுடைய அசைவை பாக்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் வருது. இது வந்து மாடுன்னு எப்படிப்பா சொல்றது, இந்த மாட்டுக்கு இது குழந்தை, இத வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு இதுக்கு யார் கத்து கொடுத்தாங்க, எவ்வளவு அன்பா இருக்கு அப்படின்னு அந்த மாட்டை ரொம்ப சிலாகிச்சு பேசுறாங்க. இந்த மாடு இவ்வளவு அன்பா இருந்தா இந்த மக்கள், இந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாட்டுக்கிட்ட எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. அதுக்குள்ள அந்த குழந்தைய ரேணுகா தூக்கிட்டு ஓடி போயிடுறா. அந்த ஆனந்தத்தோட ஈரமும் அந்த சேகரனுக்கு அந்த மாட்டு தொழுவத்தை பார்க்கும்போது நினைவுக்கு வருது. அப்படியே மேல மேல பல நினைவுகளில் அவர் மூழ்கி நின்று கொண்டிருக்கும் போது, ஏங்க கோழி கத்துற சத்தம் கேக்குது, அந்த கூடைகளை கொஞ்சம் திறந்து விடுங்க, நான் வந்து முட்டைகளை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுத்தாள் ரேணுகா. சேகரன் சென்று கூடைகளை திறக்கும் போது வெளியே கேட் திறக்கக்கூடிய சத்தம் கேட்டது. உடனே வெளியில எட்டி பார்த்தான். 4-5 வீடுகளுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய பாகீரதி தான் வந்திருக்கா. கதவை திறந்து, என்னய்யா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டபடியே வீட்டினுள் நுழைந்தாள். வாங்கம்மா, என்ன வெயில், வெயில் நேரத்துல வந்திருக்கீங்களே, கொஞ்சம் வெயில் தாழ விட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டே, ரேணுகா அம்மா வந்திருக்காங்க பாரு, வா வா உடனே தண்ணி எடுத்துக்கிட்டு வா, வெயில்ல வந்திருக்காங்க அப்படின்னு குரல் கொடுத்தார் அந்த சேகரன். இந்த நேரத்துல பாகீரதியை பத்தி அதுல குறிப்பிடுறாங்க. பாகீரதிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவளுடைய கணவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்காரு.
பாகீரதியோட பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப நல்லா படிச்சாங்க. என்ஜினியரிங் தான் படிச்சாங்க 2 பேரும். நல்ல வசதியான குடும்பம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா. அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே தங்கிட்டா. அதுக்கப்புறம் பொண்ணு எப்போவாவது தான் வர்றது போறதுமா இருக்கா. அதனால ரொம்ப இந்தியாவுக்கு வர்றதே கிடையாது. பையன் வந்து சங்கர், அவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவன் வந்து சென்னையில ஒரு நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு வந்து மாச சம்பளம் 1,50,000 ரூபாய். அவனோட மனைவி இருக்காள, அந்த மனைவிய தேடி தேடி பிடிச்சு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப தேடி, ரொம்ப அறிவார்ந்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அவளும் வந்து நல்லா வேலை பார்க்கறா. அவளுக்கும் மாசத்துக்கு 1,00,000க்கு மேல சம்பளம் வாங்குறா. 2 பேரும் நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த சங்கர் என்ன பண்றான், சென்னையில தன்னோட மாமியார் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு ஒண்ணு வாங்கிடுறான். வீடு வாங்கிட்டு தன்னோட 2 குழந்தைங்களையும் அந்த மாமியாரோட பார்வையில கண்காணிப்புல விட்டுடுறான். பள்ளிக்கூடம் போறது, அந்த பிள்ளைங்க வர்றது, வந்துட்டு அந்த சங்கரோட மாமியார் வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க நேரடியா பள்ளிக்கூடம் விட்டோன்னு வந்துடும். அவனோட மனைவியும் நேரா ஆபீஸ் முடிஞ்சோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவா. 3 பேரும் அங்கேயே இருப்பாங்க. வேலைகளை முடிப்பாங்க. முடிச்சுட்டு இவன் எப்ப அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வர்றானோ அந்த நேரம் பார்த்து அவங்க எல்லாரும் இங்க வருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களும். இந்த சமயத்துல என்ன ஆகுது, எதிர்பாராம பாகீரதியின் கணவர் இறந்து போயிடுறார். இறந்து போன உடனே பாகீரதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு இது. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் தன்னை விட்டு போய் பல வருடங்கள் ஆயிட்டு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பம், ஒரே பயம். எப்படி நம்முடைய வாழ்க்கை இனிமே போக போகுது அப்படின்னு எல்லாம் தெரியல. அப்படியே உட்கார்ந்துடுறா. இடிஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்துடுறா. அப்ப என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பாகீரதியினுடைய உறவினர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்து நடந்தது நடந்து போச்சு. இன்னமும் நீ இங்கேயே இருக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. நீ என்ன பண்ற, தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நாள் நீ வந்து சேர்ந்தே எல்லாருமா இருந்துட்டீங்க, இப்ப கஷ்டம். நீ வந்து உன்னோட பேர பிள்ளைங்களோட போய் இருந்தீன்னா உன்னோட துக்கம் எல்லாம் கொஞ்சம் குறையும். உனக்கும் அவங்களோட பேசி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆறுதலா இருக்கும். நீ என்ன பண்ணு, உன்னோட வீட்டுல ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டுடு, ஒரு பகுதியை வச்சுக்கோ. எப்பவாவது அங்க உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு இங்க வந்து பார்க்கணும் போல தோணுச்சு அப்படின்னா நீ இங்க வந்து தங்குற மாதிரி ஒரு போர்ஷனை வச்சுக்கோ. வயசான காலத்துல தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவுதான் பணம் காசு நமக்கு நிறைய இருந்தாலும் வயசான காலம் வந்துட்டுதுன்னா மக்க மனுஷால் தான் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நாங்க சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. பேசிட்டு உங்க அம்மாவை இனிமே நீங்க விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால நீ கையோட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த சங்கரோட அனுப்ப பாக்குறாங்க. ஆனா சங்கருக்கு அம்மாவோட, அதாவது பகீரதியோட உழைப்பும் தேவைப்படல, அவ அருகாமையும் தேவைப்படல, அவ வச்சிருக்கிற பணமும் தேவைப்படல, பாசமும் தேவைப்படல. ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மாவை சென்னைக்கு அழைச்சிட்டு வரான். சங்கர் வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சமைக்கிறதுக்கு, வீடு பெருக்கி மொழுகிறதுக்கு, துணி துவைச்சி காய வச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு, ஒட்டடை அடிச்சு அலமாரி எல்லாம் துடைக்கிறதுக்கு, கார் துடைக்கிறதுக்கு, பள்ளிக்கு போற குழந்தைகளின் ஷூவை கழுவி அதை வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்காங்க. இந்த பாகீரதிக்கு வந்து அந்த வீட்டுல எந்த வேலையுமே கிடையாது. வேணும்னா விரும்புனா அவங்களுக்கு வேண்டிய காப்பி ஏதாவது உணவு வேணும்னா தயார் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். மற்ற எந்த இதுவும் கிடையாது. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே இருக்கலாங்கிற ஒரு நிலைதான் பாகீரதியின் நிலை. பேர குழந்தைங்க பள்ளிக்கூடம் விட்டோன்னே எல்லாம் அந்த மருமகளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. மருமகளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுது. பையன் வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுது. காலையில எல்லாரும் 7 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த காலையில 7 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் யாரும் அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. இந்த பாகீரதி அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அது வரைக்கும் வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ஒரு கடவுளும் தொலைக்காட்சி பெட்டியும் தான் அந்த அம்மாவுக்கு துணையா இருந்தது. தொலைக்காட்சி பெட்டி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும், கடவுள் பேசவே மாட்டார். இந்த 2 நிலையிலையும் அப்படியே பாகீரதி இருக்காங்க.
என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கம் பக்கம் போய் பேசுறதுக்கும் அந்த அளவுக்கு அவங்களால முடியல. இதனால என்ன ஏற்படுது அவங்களுக்கு அப்படின்னா, ப்ரெஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, மூட்டு வலி வந்துட்டுது, எல்லா நோயும் அவங்கள நோக்கி வந்துட்டுது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த சாப்பிடுற சாப்பாட்டுல பாதி சாப்பாடு மருந்தாவே இருக்கு. பாதி சாப்பிட்டா பாதி மருந்தாவே இருக்கு. இதையெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கும்போது சேகரனின் குரலை கேட்ட ரேணுகா என்ன பண்றா, வாங்க நீ வாங்க அப்படின்னு முகமலர்ச்சியோட கூப்பிட்டா. முதல்ல இத குடிங்க என்றவாறு ஒரு சொம்புல தண்ணீரும் ஒரு டம்ளர்ல காப்பியும் பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டூல்ல வச்சுட்டு ஃபேனையும் போட்டுட்டு பாகீரதி உட்கார்றதுக்கு ஒரு சேரையும் எடுத்து போட்டா. உடனே அந்த அம்மா கேக்குறாங்க, என்ன ரேணு, நான் வருவேன்னு உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள காப்பி எப்படி போட்ட என்று பாகீரதி கேட்டார். அத்தைக்கு போட்டு கொடுத்தேன், அப்படியே உங்களுக்கும் கொண்டு வந்தேன் என்ற ரேணுகா பாகீரதி காப்பி குடிக்கும் வரை அமைதியாக இருந்தாள். அதுக்கப்புறம் பாகீரதி என்ன பண்றா, ரேணு, சென்னையில இருந்து இங்க வந்து 5-6 மாசம் ஆச்சு. மருந்து மாத்திரை எல்லாம் தீர்ந்து போச்சு. அதான் சாயங்காலம் சேகரன் கடத்தெரு பக்கம் போனா வாங்கிட்டு வர சொல்லலான்னுட்டு வந்தேன். ஒண்டி ஆளு, சமைக்கவும் சாப்பிடவும் பெருசா ஒன்னும் தோணல. அதனால சரி, கொஞ்ச நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு போலாமே அப்படின்னுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். சங்கர் போன் பண்ணிச்சா, எப்ப வருதான் அப்படின்னு ரேணுகா கேட்டோன்ன, கொரோனாவால யாரும் எங்கேயும் போக முடியலையாம், அதான் எல்லா இடமும் லாக்டவுனா. வருவான் வருவான், 10 நாளைக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ போன் பண்ணுவான். என்ன பண்றது, என்ன இருந்து என்ன பண்றது, ஒரே ஒரு ஜீவன் இல்ல, அவர் மட்டும் இருந்திருந்தா என் நிலைமையே வேறதான். எல்லாம் விதிதான். இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் தனிமையும் இயலாமையும் தான் எனக்கு துணை. எதை நினைக்கிறது எதை மறக்கிறது? கண்கலங்கிய வரை பேசிய பாகீரதி, அதை பத்தி பேசி இனி ஒன்னும் ஆக போறதில்ல, உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அதை சொல்லு அப்படின்னு கேட்டுக்கொண்டே தன்னுடைய முகத்தை துடைத்தவாறு மெல்ல சிரித்தாள். அவங்களுக்கு என்ன நீ, 2 பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 மாசம் ஆத்தாவை கொண்டு போய் பெரியப்பா வீட்டுல விட்டுட்டு நீயும் அப்பாவும் எங்க வீட்டுல வந்து 1 மாசம் இருந்துட்டு போங்க, எங்களால லீவ் போட்டுட்டு வர முடியல, பேர பசங்களும் தாத்தா பாட்டிய பாக்கணுங்கிறாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அத்தைக்கு அவங்க பெரிய மகன் வீட்டுக்கு போக அவ்வளவா பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களும் இங்க வந்து இவங்களை இன்னும் அவ்வளவா பாக்குறது இல்ல, ரொம்ப பெருசா பேசிக்கிறதும் இல்ல. அதனால அவங்களுக்கு அங்க போறதுக்கு பிடிக்கல. கட்டாயப்படுத்தி நாங்க கொண்டு போய் அங்க விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆளுங்க பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் மனசு என்னமோ தூரம் தூரமா போற மாதிரி இருக்கு அண்ணி. ஒரு காலத்துல புளி மூட்டையா ஒன்னோட ஒன்னா ஒட்டி கிடந்த மனசு இன்னைக்கு நெல்லிக்காய் மூட்டையா எதுக்கோ கட்டுப்பட்டு கிடக்குது. எப்ப விழுமோ எப்ப ஓடுமோ யாரு கண்டாங்க என்று ஆதங்கத்தோடு பேசிக்கொண்டே போனாள் ரேணுகா. நெல்லிக்காய் மூட்டையா எங்க என்று கேட்டவாறு ரேணுவின் மாமியார் வர இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு மெல்ல சிரித்தனர். இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டவாறே திண்ணையில் இருந்த சேகரன், விலங்குகளை விட உயர்ந்தவன் மனிதன் என்கிறார்களே, அன்பான நம் வீட்டு விலங்குகளை விடவா அவைகள் எல்லாம் உயர்ந்தன என்று சிந்தித்தார். சிந்தித்து கொண்டே இருந்தார். இதுதான் சார் அந்த முதல் கதை, ஆதங்கம். அடுத்ததான் சொல்லிடுங்க, மொத்தமா கை தட்டிக்கலாம் சார். இல்ல சாரும் கை தட்டுறாரு, எனக்கு கை தட்டுதான் வந்து, சரி மொத்தமா கை தட்டா 2 பேரும் கை தட்டி. சரிங்க சார், சரி சரி. அடுத்த கதை, இந்த கதையை அப்புறம் உள்வாங்க முடியாது சார். இந்த கதையை இத சொல்லுங்க சார், இத பத்தி சொல்லுங்க. நம்ம அடுத்த கதை அப்புறம் பேசிட்டு போயிடலாமா? கரெக்ட். அடுத்த கதை வரப்போ இந்த கதையை உள்வாங்க முடியாது. இது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்போ ஒரு கை தட்டிடும் முதல்ல. நன்றி சார், நன்றி நன்றி. சொல்லுங்க சார், சிவகுமார் சார் வாங்க. இன்றைக்கு நடக்கிற கதை தான் சொல்லியிருக்காங்க. எல்லார் வீட்டுல நடக்கிற கதை தான் சொல்றாங்க. எல்லாம் இருந்தும் எல்லாமே யாருமே இல்லாத மாதிரிதான் இருக்கிறோம். அப்படிதான் ஆயிடுச்சு நிலைமை. ரொம்ப சோகமா இருக்குன்னாக்கா,
கணவன் இருந்த பிறகு அந்த தாய்மார்களுக்கு தனிமையா இருக்கிறது பிடிக்க மாட்டேன். தனியாவனா வந்துடுவாங்க. பிள்ளைகிட்டயோ பொண்ணுகிட்டயோ போய் இருக்க பிடிக்கிறது இல்லை. நான் பார்த்த வரையில கண்ட ஒண்ணு. அப்படி எதனா இருந்தாங்கன்னா வேற வழி இல்லாம தான் இருக்கிறாங்க. தனியாவே இருக்கிறப்ப அவங்க நல்லா சுதந்திரமா இன்பமா இருக்காங்க. அதை இல்லைன்ற யாருக்கு உதவிக்கு இல்லைன்ற கவலையை தவிர பொண்ணுங்க கிட்டயோ பையன்கிட்டயோ போய் இருக்க முடியல. இருக்கிற கண் கூட பாக்குறேன். என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் சென்னையிலே இருக்க முடியாமல பையனுக்கு அமெரிக்காவே போயிட்டு வர்றாங்க. அங்கேயே முடியலன்றாங்க. அங்கேயும் நிம்மதி இல்லை. இங்க வந்தாலும் அவனோடதான் பேசுறாங்க. அவன் பையன் அம்மா போன் பண்றாங்க, தலையெழுத்தேன்னு கேட்டுக்கிறான். அம்மா போன் பண்ணாலும் தலையெழுத்தேன்னு கேட்டுக்கிறான் ஒரு பையன். இங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு அது குடும்பத்தையும் அதுக்கு 2 குழந்தைங்க. ரொம்ப இந்த கதைகளும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப எல்லாமே இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி இருக்காங்க. எல்லாமே சாப்பிட முடியல. மருந்துக்கே பாதி செலவாயிட்டு இருக்கு. சொந்தக்காரங்க கூட யாரும் அப்படி கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க சொல்றது இல்லை. கணவன் இருந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் அங்க போய் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தயக்கம், ஒரு பயம். இருக்கிறத கேட்டுடுவாங்களோ, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கேட்டுடுவாங்களோ, இவங்களுக்கு கொடுக்கவும் மனசு இல்லை, வேற செலவு பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பார்க்கிறோம். ரொம்ப விருந்துகளுக்கு இல்லாத அன்பும் பாசமும் மனிதர்கள் இருந்தா அதை விட அதிகம் சொல்றீங்க. ஆனா மனிதர்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம், கிறிஸ்டியன் மேடம், சூசி ஜான் மேடம், அவங்க அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வராங்க. துவக்கமா அங்க போனா ஜெயில இருக்க மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன அதே கதை தான். 7 மணிக்கு போவாங்க, நைட் 8 மணிக்கு வருவாங்க. வந்தவுடனே நேர படிக்கட்டுல ஏறி மேல போயிடுவாங்க. இங்க கீழே உட்காந்து விஜய் டிவி ஒண்ணுதான் ஓடிட்டே இருக்குமா. கதவு கூட திறந்து வர முடியாது அவங்களால. அங்க பையன் சொன்னாதான் இந்த என்னவோ ரிமோட்ல திறந்தாதான் கதவு வெளியே திறந்து போக முடியாதான். போர் அடிச்சுதான் சிவகுமார் அங்க இருக்கவே முடியறது இல்ல. வெளியே வந்தாதான் பாத்து திறந்து உள்ள அங்க போனா இல்லவே இல்லை. பாட்டி இன்னைக்கு நைட்டு வந்து செஞ்சு கொடுத்துருங்க, இது செஞ்சு வைங்க அப்படின்னு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொழுதே போகாது. குளிரு வெயில் இப்படி மாறி மாறி அவஸ்தப்பா இருக்கும். இனிமேல் போறதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க மேல பாசம் இருக்கு. தூரமா இருக்கிறப்ப பாசம் இருக்கு, கிட்ட போறப்போ அந்த பாசம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. இதை கண் கூட பாக்குறேன். நல்ல கதை, நெகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. அடுத்து பேசலாம். நன்றி சார். அதாவது ஆதங்கம் பல பல விதத்துல இருக்குது. இதே மாதிரி ஆதங்கம் இதே சூழ்நிலை பலருக்கு. ஏதோ ஒரு ஆதங்கம். வாங்க, யார் பேசுறது அடுத்தது? ரமேஷ் பேசுறீங்களா? வணக்கம் அமுதா அம்மா. வணக்கம் தம்பி. அதாவது இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள், நாம் அன்பு செலுத்தினாதான் அதுங்க அன்பு செலுத்துதா. அந்த வரிகள் போட்டுதான் இருப்பாருங்க. இவங்க அந்த விலங்குகள் மீது இவங்க அன்பா இருக்காங்களா, இல்ல அவங்க மீது இவங்க அன்பா இருப்பாங்களா? அதான் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ். அதான் அன்பு இருக்கிற இடம் தான் அன்பு இருக்கிற இடம் தான் அன்பு தெரியும். இந்த மாதிரி அந்த விலங்குகளிடத்தில் எப்படி அன்பா இருந்தாங்க மக்கள் அன்பு சொல்றது. ரெண்டாவது, நான் இந்த நிகழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி அந்த மாட்டு அந்த குழந்தை பால் குடிச்சதுன்னு சொன்ன நிகழ்வு அந்த பசு மாட்டுக்கு உரிய ஒரு நிகழ்வு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க தாத்தா கிட்ட 50 மாடு கிட்ட இருந்தது. நாங்க சின்ன வயசுல இருந்து அதான் எங்களுக்கு பார்த்துருக்கோம். மாடுகளை டிப்போ ஓட்டிட்டு போகும்போது அந்த காலத்துல சென்னையில எல்லாம் ரோட்ல படுத்துப்பாங்க. ரோட்ல தான் படுத்துன்னு இருப்பாங்க ஜனங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பசுமாட்டு மேல அந்த கயிறு மட்டும் போட்டு விட்டுருவோம். அந்த சந்து கேப்ல அழகா போகும். அது யாரையும் மெரிக்காது. சப்போஸ் அங்க யாருன்னா படுத்து உட்காந்தா கத்தும். யாருன்னா அந்த இடத்துல படுத்துனா அம்மான்னு கத்தும். அப்புறம் அது ஏந்து போடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த நீங்க சொன்னதை நாங்க பிராக்டிக்கலா பார்த்துருக்கோம். அது கரெக்டா அந்த இடத்துல போய் நின்றுடும். மாடு கறக்கிற இடத்துல போய் நின்றுடும். அது அந்த மாட்டுக்கே உள்ள அந்த குணம் நீங்க சொன்னீங்க கரெக்டா. அந்த இது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாடு அந்த தன்மை நல்லா ஆசிரியர் அதை அனுபவிச்சு எழுதியிருக்காரு. மற்றதெல்லாம் சிவகுமார் சார் சொல்லிட்டாரு. அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற நிலைமை தான் அழகா போட்டுக்கிறார். கடவுளும் டிவியும் தான் துணை. அது இன்னைக்கு எல்லாருக்கும் அதான். ஆனா என்ன ஒண்ணு, கடவுள் பேச மாட்டாரு, டிவி பேசுது. அழகா சொல்லியிருக்கீங்க. ஊமைகள் அதிகம். புலி மூட்டை போல அந்த காலத்துல ஒழுங்கா ஒட்டும் உறவுமா இருந்தோம். இன்னைக்கு நெல்லிக்காய் மூட்டை அவுத்து போட்ட போல அவங்கவுங்க வாழ்க்கைக்கு சுயநலமா வாழ போயிட்டோம். அந்த காலத்துல பொது நலமா வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த காலத்துல சுயநலமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்றத அவங்க ஒரு ஆதங்கமா அழகா சொல்லியிருக்காரு. நீங்கள் அருமையா அந்த சொல்லியிருக்கீங்க.
அதாவது மாட்டு குழந்தை அந்த மாடு கத்துதுன்னா நிறைய பேர் அதான் மாட்டை தான் திட்டுறோம். ஆனா அந்த மாட்டுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த நிறைய வாட்ஸ்அப்ல பார்த்திருக்கேன். ஒரு குழந்தை அந்த காளை மாடு இல்ல கொம்போடு அது கிட்ட போய் அது கிள்ளுது. ஆனா அந்த மாடு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதுக்கு அந்த அறிவு இருக்கு. அந்த நம்ம சொல்றோம் குழந்தைக்கு மாட்டுக்கு அறிவு இல்லைன்னு, கண்டிப்பா அந்த அறிவு இருக்கு மாட்டுக்கு. அந்த மாதிரியான நல்ல கதையை தேர்ந்தெடுத்து சொன்னீங்க. எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான். அந்த ஆதங்கம் உங்கள் மூலியமாக வெளிப்பட்டது. அருமையாக சொன்னீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி தம்பி, நன்றி. தேங்க்யூ ரமேஷ். மேடம் பேசுங்க. அமுதா மேடம் ரொம்ப நல்ல கதை. ஆதங்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா எடுத்து சொல்லிங்க. நிறைய அதில் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு வில்லேஜ் லைஃப்பையும் ஒரு சிட்டி லைஃப்பையும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வீட்டில் படுத்திருக்கிறது, அப்புறம் வந்து அவரோட மாட்டு தொழுவோம், மாடு எப்படி எவ்வளவு இதாக இருக்குது அப்படின்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிட்டி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, வர வர வந்து ஹியூமன் இன்டராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஏன்னா எல்லாருமே 2 குழந்தைங்க 1 குழந்தைங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால அந்த அவங்களும் வெளியில் போயிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஹியூமன் இன்டராக்ஷன் அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு. இந்த டிரான்சிஷன் அந்த காலத்துலேருந்து நம்ம டிரான்சிஷன் ஆகிருக்கோம் இந்த காலத்துக்கு. இந்த டிரான்சிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்காமல் இருக்கும்போது தான் ஆதங்கம் வருது. எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? உங்களுக்கு தெரியும் உங்கள் பையன் படித்து பெரிய ஆளாகி கிராமத்தில் இருக்க முடியுமா? அவன் கட்டாயம் வெளியில் போகிறான். அவன் சிட்டிக்கு போகிறான், இல்லை அமெரிக்காவுக்கு போகிறான், இல்லை ஆஸ்திரேலியா போவான், ஜப்பான் போவான், எங்கே வேணால் போவான். அதுக்காக தான் நம்ம படிக்க வைக்கிறோம். கிராமத்தில் இருக்க வேணாம் அப்படிங்கிறத அவன் வந்து நீ இங்கேயே இருக்க வேணாம், இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம், நீ நல்லா படித்து வெளியில் போ அப்படின்னு அனுப்புகிறோம்ல. அப்போவே அந்த டிரான்சிஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, படிக்கவே வைக்காதீங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவன் நம்ம வந்து அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம், எஜுகேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். பேரண்ட்ஸு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் எதுவும் இல்லை. மாறுவதை புரிஞ்சுக்கணும். மாறப்போகுது லைஃப். ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆதங்கப்படுவீங்க. நீங்கள் அவங்க வீட்டில் இருந்தாலும் ஆதங்கப்படுறீங்க, நீங்கள் இங்கே தனியாக இருந்தாலும் ஆதங்கப்படுறீங்க. ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணுவோம் இந்த ஆதங்கத்தை? உங்களுக்கு ரியலைசேஷன் வந்து இது என் லைஃபு, அது அவன் லைஃபு. அவன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அவன் இருக்கிறது அவன் எப்படி இருக்கானோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளோட லைஃப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இண்டிபெண்ட்டாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த தெளிவு வந்துருச்சு வச்சுங்களேன். அப்போ நமக்கு கவலையே கிடையாது. இப்போ நம்ம பையன் வீட்டுக்கு போனாலும் அவன் என்ன பண்ணுறானோ அவனோட ஒய்ஃபுக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணட்டும். அது அவன் வீடு, அவனோட ஃபேமிலி. ஸோ அது போனால் அவன் வந்து கோலம் ஒன்றுங்கிற மாதிரி கோலம் போடலையா, ஓகே பரவாயில்ல. ஸோ அதனால ஒன்றும் இல்லை. இந்த அக்செப்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வரமாட்டேங்குது நமக்கு. ஸோ அந்த எப்போ வருதோ அப்போதான் நமக்கு மனசு நிம்மதி எப்படி வரும்? அப்போதான் நம்ம மனசு நிம்மதி வரும். அவனை வளர்த்தாச்சு, அவன் லைஃப்பை பார்த்துட்டு போட்டோம். இந்த சென்டிமெண்ட் வந்து நம்ம இந்தியன் சென்டிமெண்ட் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கோம். நான் போனால் என்னை பார்த்துக்கணும், நான் போனால் என் கூட எல்லாரும் பேசணும். அது அவசியம் கிடையாது. இனிமேல் வர்ற காலத்தில் அது வேறு மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம அந்த பாதை மாறி விட்டது. பாதை மாறும்போது நம்ம அந்த டிரான்சிஷனை புரிஞ்சிட்டு இருந்தால் நமக்கு அது எளிமையாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஆதங்கப்பட வேணாம். பாருங்க, சரிப்பா நீ அங்கே ஏரியா நல்லா இரு, நான் என்னோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் இங்கே ஜாலியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் கொண்டு வராங்க நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ரொம்ப சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அடுத்த கதையை பார்த்துட்டு இருக்கோம். சரி, வேற யாருன்னா ஒரு ஆள் பேசிட்டு அடுத்த கதை ஆரம்பிச்சுக்கலாமா? எல்லாரும் நான் பேசுவா? யாருன்னா ஒத்து பேசுங்க. வணக்கம்மா. உண்மை வழக்கமாவே நீங்க எது சொன்னாலுமே கேட்கறதுக்கு நான் சுவாரஸ்யமா இருக்கும். அது மாதிரி இந்த கதையும் அவ்வளவு அழகா இருந்தது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, வந்து இந்த மாடை பத்தி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்க வீட்டுல 2 மாடு இருந்தது, சீதா லக்ஷ்மின்னு. அது அவ்வளவு அழகா எங்க கூட கோஆப்ரேட் பண்ணும். யார் வேணாலும் நம்ப மாட்டீங்க, சொன்னா சிரிப்பீங்க எல்லாரும். என் தம்பியெல்லாம் அந்த மடுவிலே வாய வச்சிருவான் சில வேளையில. பால் கரங்க கரங்க அப்படிமா, அவ்வளவு கொடுக்கும் அந்த பசு மாடு. நீங்க சொன்னது அந்த காளை மாடை சொன்னீங்க. காளை மாடும் ரொம்ப
என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணி. அந்த லைஃப் எல்லாம் நீங்க சொன்னது அப்படி பசுமையா இருந்தது ரொம்ப. அது மாதிரி இப்ப வசந்தி மேடம் சொல்லது ரொம்ப உண்மையான கருத்து. அது ரொம்ப ரொம்ப உண்மையான கருத்து. அது வந்து இப்ப நம்ம அத புரிதல் இல்லாம தான் நானும் சாரும் கூட நம்ம தொடங்கிறதுக்கு முன்னால அதை பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது எப்படி வந்து நம்ம நம்ம படிக்க வைக்கிறோம், அப்புறம் நம்ம சொன்னபடிதான் கேட்கணும் அப்படியெல்லாம் நினைச்சு வந்து ரொம்ப பேரும் ரொம்பவே ஆதங்கப்பட்டோம். நிறைய நாள் அந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணாம வச்சு வெறுப்பை ஏற்படுத்தி கடைசியில அது கல்யாணம் ஆகும்போது நம்மளை விட்டுட்டு ஓடணும்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறோம். அதெல்லாம் இல்லாம ரொம்ப தெளிவா அததான் அந்த மேடம் சொன்ன மாதிரி. ஏன்னா அம்மா வந்து வசந்தி அம்மா வந்து அமெரிக்கால இருக்கனால அவங்களுக்கு அந்த மைண்ட் அந்த செட் ஆகுது. ஆனா இன்னும் இந்திய மனத்துல இந்தியாவுல இருக்கக்கூடிய, இந்தியான்னு சொல்றதை விட நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் எங்க தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப, குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், ஆண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, பெண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. மருமகன்னா இதுக்குன்னே கொண்டு வரோம், அவ சமைக்கணும், அவ வேலை பார்த்தாலும் சமைக்கணும், நமக்கு நேரத்துக்கு நேரம் எடுத்து தரணும், அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் இல்லாம வாழணும். இருந்தா இந்த ஆதங்கம் வரும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்களமா, சாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். நாளைக்கு பேசணுமா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேடம் அருமையா இருந்ததுமா இன்னைக்கு. அமுதாமா அந்த ஆதங்கம் வந்து கரெக்டா வெளிப்பட்டது. நான் சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாம் புளி மூட்டை மாதிரிதான் இருக்கணும், நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கக்கூடாதுன்றது அந்த நல்ல எக்ஸ்பிளனேஷன் அழகா கொடுத்துருக்குறாரு. ஆனா சொல்லணும்னு நினைச்சது வந்து வேலம்மாள் மேடமோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்டு, வசந்தி மேடமோட வியூவும் கரெக்டு. இப்படிதான் இருக்கணும், ஆனா இத மாதிரிதான் எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம இந்தியால. ஆனா எங்க சார் வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆகும் போது நிறைய எதிர்பார்ப்பெல்லாம், எந்த எதிர்பார்ப்பும் நீ வைக்கவே கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாரு, எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்டார்டிங்லயே. உன்னோட லைஃபை நீ வாழணும், என் லைஃபை நான் வாழணும், எந்த எதிர்பார்ப்பும் உனக்கு இருக்கக்கூடாது, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும், உன் உடம்பு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா கவலைப்பட்டு உன் உடம்பு கெட்டு போகும் அப்படின்னு ஃபர்ஸ்டே எனக்கு சொல்லிட்டாரு. நானும் அப்படிதான் இருக்கிறேன் மேடம். எதுவுமே நான் எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல, வரீங்களா வாங்க, போறீங்களா போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, எனக்கு மேல அம்மா அப்பா இருக்கிறாங்களா, அவங்க எதனா வந்து என்ன கேட்கும் போது எனக்கு அந்த பதில் வந்து பிள்ளைங்களை எதனா சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதையும் பார்க்க முடியல, அதையும் பார்க்க முடியல, அதுதான் ஒரே ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து இனிமேல் அப்படிதான், லைஃபே அப்படிதான். நான் எல்லா பிள்ளைங்களும் வெளிநாட்டுல தான். இப்ப நம்ம குரூப்லயே MYM குரூப்லயே எடுத்துக்கிட்டா எல்லா பிள்ளைங்களுமே வெளியில தான் இருக்கிறாங்க. எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா தான் இருக்கிறாங்க. இதுக்கு வரப்போற காலம் அப்படிதான் இருக்க போகுது. அப்படின்ற போது நம்ம ஆதங்கத்தெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட அபிப்பிராயமா இருக்குது மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம் கதை. சின்ன கதை தான், ஆனா ரொம்ப அருமையா இருந்தது கதை. எல்லாருக்கும் ஒரு படிப்பினை தான் இந்த கதை. அடுத்தது போயிடலாம் மேடம். அடுத்தது ரொம்ப சின்ன கதை தான் சார். அநேகமா ஒரு பக்க கதை மாதிரி தான் இருக்குது. நீங்க பேசி முடிச்சிடுங்க. இப்போதும் நடக்குமா, அதுதான் அந்த கதை. நல்ல மழை, மிக்ஜாம் புயல் அறிவிப்பு. பழைய நினைவுகளில் மூழ்கி போனாள் காமாட்சி. நல்லத்தங்காள் கதையை பற்றியும் அவள் நிலைமை பற்றியும் யாராவது பேசும்போதெல்லாம் கோபமாய் வரும் காமாட்சிக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கலாம், இன்று கூட நடக்குமா என்ன? திரும்ப திரும்ப அந்த கதையை நினைத்து பார்த்தாள் காமாட்சி. நல்லத்தங்காள் குடும்ப வறுமை தாங்காமல் கணவன் இல்லாத நிலையில் தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு அண்ணன் வீட்டுக்கு வருகிறாள். அண்ணன் வீட்டில் இல்லை. அண்ணியின் கொடுஞ்சொல் தாங்க முடியாமல் அருகில் உள்ள கிணற்றில் விழுந்து தன் குழந்தைகள் 6 பேரோடு தற்கொலை செய்து கொள்கிறாள் என்பதுதான் அந்த கதை. அது மீண்டும் அவளுடைய நினைவுக்கு வந்தது. காமாட்சியின் மனதுக்குள் அவளையும் அறியாமல் ஒரு விம்மல் வெளிப்பட்டது. இன்று எல்லோரும் படித்து விட்டார்கள். படிக்காத பெண்கள் கூட 10 பாத்திரம் தேய்த்தோ, சமையல் செய்தோ, ஆயா வேலை பார்த்தோ பொருளாதார தேவையை நிறைவு செய்து கொள்கிறார்கள். படித்தவர்களும் படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை என்றாலும் சம்பாதிக்க ஒரு வேலையை தேடிக்கொள்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இந்த நல்லத்தங்காள் கதை நடக்கிறதா? நடக்காது என்றுதான் மனசு நினைக்கிறது. ஆனாலும் இன்றும் அந்த கதை நிலைத்து நிற்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் வேண்டிய அவசியம் என்ன? நல்லத்தங்காள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு காமாட்சி வீட்டிலும் நடந்தது. காமாட்சி வசதியானவள் தான். பணமும் நகையும் வீடும் வாசலும் எல்லாம் உண்டு.
சாகும் வரை எதற்கும் குறைவில்லை. ஒரு மகன் ஒரு மகள். மகன் சொல்லை தட்ட முடியாமல் பாசத்தில் அவன் வீட்டிலேயே காமாட்சியும் அவள் கணவரும் தங்கிவிட்டனர். மருமகள் அபர்ணாவை தேடி தேடி பார்த்து பார்த்து மருமகளாக்கினார்கள். மகனும் மருமகள் அபர்ணாவும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே மகன், 10 வயது. அந்த பேரனை பார்த்து கொள்ளத்தான் காமாட்சியும் அவள் கணவனும் மகன் வீட்டில் தங்கினார்கள். தங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டன. பல வருடங்களாக காமாட்சியின் மகள் அகிலா ஒரு வாரம் கூட காமாட்சியோடு தங்கியதே இல்லை. அகிலாவும் நிறைய படித்தவள் தான். மருமகனும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். சொந்த வீடு, பெரிய வீடு, கார், சொத்து என்று ஏகப்பட்ட வசதி. குழந்தைகளோடு நிறைவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வார்தா புயலில் எல்லா இடங்களிலும் தண்ணீர், கரண்ட் இல்லை. அந்த நேரத்தில் அகிலா குடியிருந்த வீட்டின் பகுதி சற்று பள்ளத்தில் இருந்ததனால் அங்கே தண்ணீர் வர தொடங்கியது. அங்கு தண்ணீர் நிறைவதற்குள்ளாக காமாட்சி தனது மகளையும் மருமகனையும் பேர குழந்தைகளையும் தன் வீட்டுக்கு அழைத்திருந்தாள். மகன் வீடும் பெரிய வீடுதான், வசதிக்கும் குறைச்சல் இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழியின்றி அகிலாவும் அவள் குழந்தைகளும் வந்துவிட்டனர். காமாட்சிக்கும் அவள் கணவனுக்கும் மிக்க மகிழ்ச்சி. வானமே தன் கைக்குள் வந்தது போல் ஒரு ஆனந்தம். அபர்ணா முகத்தில் ஈயாடவில்லை. எரிச்சலும் கோபமும் கொப்பளித்தன. எரிச்சலும் கோபமும் கும்மாளமிட்டன. கதவுகள் அரைந்து சாத்தப்பட்டன. பேரன் தேவையில்லாமல் அடி வாங்கின. பாத்திரங்கள் அவ்வப்போது சரிந்து விழுந்து சத்தம் போட்டன. சிங்கில் தட்டுகளும் டம்ளர்களும் வீசி எறியப்பட்டன. காரணம் இல்லாமல் மகன் திட்டு வாங்கி கொண்டே இருந்தான். அபர்ணாவுக்கு எப்போதுமே புகுந்த வீட்டில் உள்ள யாரையுமே பிடிக்காது. காரணம் இன்று வரை யாருக்கும் தெரியவும் தெரியாது. திரைப்பட பாடல் சொல்வது போல, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் என்ன, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடல் இந்த குடும்பத்துக்கு நன்றாக பொருந்தும். மகனுக்காக என்று வாழ்ந்த காமாட்சிக்கு தன் மகளின் வரவுக்காக மகிழ்வதா, மருமகளின் நிலை கண்டு அழுவதா என்று தெரியாமல் குழம்பினாள். பணமின்மையா இதற்கு காரணம்? மனமின்மைதான். அதிக படிப்பு சம்பாதிக்கவும் சாதிக்கவும் கற்றுக் கொடுத்ததே தவிர கூடி வாழவும் சேர்ந்து மகிழவும் கற்றுக் கொடுக்கவில்லையே. காரணம் சமுதாயமா, பெற்றோரா, அதிக பணமும் படிப்பும் அதிகாரமா? இன்று வரை காமாட்சிக்கு எதுவுமே புரியவில்லை. இதான் சார் அந்த கதை. ஒரு பக்க கதை தான் இது. ஓகே, இன்னொரு முறை கைத்தட்டல. நன்றி சார், நன்றி. வாங்க கல்யாணி மேடம் பேசுங்க. வணக்கம் அமுதாம்மா. வணக்கம்மா. ஒரே சோக கதையா சொல்றீங்கம்மா, ஏதாவது சந்தோஷமா சொல்லுங்க. காலையில இருந்து ஒரே சந்தோஷத்துல இருக்குமே நம்ம. ஆமா, நிதர்சனம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சோகம் சொன்ன கஷ்டமா இருக்குல்ல. ஆமா, இருக்கதாமா இருக்கும். ஆமா, இது எப்பவோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுமே ஃபேஸ் பண்ணிதாமா வந்திருக்கோம். இப்போ வசந்தி மேம் சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நம்ம பெரிய அந்த காலத்துல பழங்காலத்துல இருந்தாலுமே நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணிதான் இருக்கோம். அந்த காலத்துல ஒரு கஷ்டம், இந்த காலத்துல ஒரு கஷ்டம். கஷ்டங்கிறது எல்லா காலத்துலயும் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அப்படியே நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம நிம்மதியா ஜாலியா அப்படியே போய்கிட்டே இருக்கணும். யாருக்கெல்லாம் நிம்மதியா இருக்கணுமோ எம்ஒஎம்ல சேர்ந்துக்கணும். இப்படி நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கணும், கலாய்ச்சிக்கணும், அவ்வளவுதான். தேங்க்ஸ்மா. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேலம்மாள் மேடம், சித்ரா பேசுறீங்களா? வணக்கம் சார். வாங்க, இரண்டாவது கதை. ஒரு மாதிரியான கதை, ஆனா நல்ல ஒரு கருவை எடுத்திருக்கிறாரு. நல்லத்தங்கால் கதைய கருவா வச்சுக்கிட்டாரு. அது அந்த காலத்துல நடந்ததே. அது இவளுக்கு எரிச்சலா இருந்தாலும் இப்ப நடக்கிறதே பார்க்கும்போது ஒருவேளை இதை விட கொடுமை நல்லதங்காலுக்கு நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியோட எல்லா காலகட்டத்திலும், கல்யாணி சொன்ன மாதிரி எல்லா காலகட்டத்திலும் ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப வேற மாதிரி கஷ்டம். அப்ப சாப்பாடு கூட கொடுக்கல. இப்ப சாப்பாடு கொடுக்காம இல்ல, ஆனா சாப்பாடு திங்காம இருக்கலாமாங்கிற மாதிரியான உணர்வு வெளிப்பாடுகள். இதுதான் ரொம்ப அழகா அந்த கதையில சொல்லி இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கும் நிறைய வீடுகள்ல இது நடக்குது. ஆனா நம்ம இப்ப ரொம்ப
இதுல தெளிவாக வேண்டியவங்க 55 கடந்தவங்க அல்லது 60 கடந்தவர்கள். இதுல ரொம்ப தெளிவாக நாம் இருக்கணும். பிள்ளைங்களை எப்பவுமே பிள்ளைங்களை நம்பியே நம்முடைய வாழ்க்கை என்பதை விட்டுவிட்டு நம்மை நம்பிய வாழ்க்கையை நம்ம வந்து உருவாக்கணும்னாதான் இனிமேல் உள்ள காலத்துல இந்த மாதிரி நல்ல தங்காளை எல்லாம் நம்ம நினைக்காம இருக்கலாம். நம்ம தனியா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க வரலாம், நம்ம அவங்க விருப்பப்படி இருக்கலாம். இதுதான் இத வந்து அந்த கதையாசிரியர் தன்னுடைய ஒரு அனுபவமாக இதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா நீங்க அதை சொல்லவும் சொன்னீங்க. வாழ்த்துக்களம்மா. நன்றி. யாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாங்க சேவா பேசுங்க. தேங்க்யூ சார். அமுதா மேம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. கதையோட நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. சோகமான கதை தான், பட் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் கல்யாணி மேமோட போவேன். நம்ம சோகமா இருந்தா மைண்டியம்மன்ல வந்து உட்காந்துக்கலாம். பேசும்போது நம்ம கொஞ்ச நேரத்துல சிரிச்சிருவோம். பாவமே, இன்னைக்கு அந்த இலக்கணமே மாறி போச்சு போல இருக்கே. இன்னைக்கு சோகம் வந்துருச்சே. இல்ல அப்படிலாம் இல்ல மேம். நீங்க கதை ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். சரிம்மா. கதை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். சரிம்மா, நன்றிம்மா. தேங்க்யூ சேவா. அகிம்சிகா பேசுறீங்களா? அகிம்சிகா வாங்க. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் அமுதாம்மா. வணக்கம்மா. பேசுங்க, நீங்க அகிம்சிகா பேசுங்க. வணக்கம் ஐயா. நன்றி அமுதாம்மா. நன்றாக இருந்ததம்மா. சுவாரஸ்யமாக ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்து சொன்னீங்க. நடைமுறை வாழ்க்கை தான், அதாவது நிதர்சனமான உண்மையைத்தான் கூறி இருக்குது. அந்த ஆதங்கம்ன்றது அது எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். நான் அதை பக்குவப்பட்ட ஒரு புரிந்துணர்வு பிறந்த மனப்பான்மை இருந்தால்தான் அந்த ஆதங்கங்களை நாங்க கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா சும்மா நாங்கள் அது வாயால சொல்ல முடியும், ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமா என்பது கேள்விக்குறியாதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்களும் அதை அனுபவிக்கும் போதுதான் எங்களுக்கும் அந்த வழிகள் புரியும். கூடுதலாக இப்போ எல்லாருமே இந்த தனிமை என்பது கொடுமையாக அந்த வயது முதிர்ந்த காலத்திலே பார்க்கக்கூடியதான் இருக்கிறது. அந்த கதை அவள் அப்படியே தன் ஆதங்கத்தை சொல்ற மாதிரி இருக்கு. இதுல என்னவே சொல்ல முடியாமல் மௌன மாதிரியே போய் கொண்டிருப்ப நான் எதிர்மறையாக பாக்கினேன். அந்த கடையில வந்த சொல்லாடல் எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. அந்த பணமின்மை, மனமின்மை, நிலைத்து நிற்பது, அந்த சொல்லாடல் நல்ல சொல்லாடல்ல கொடுத்திருக்கிறார். நன்றி அம்மா, நல்லா இருந்தது. நல்ல பொழுது. நன்றி அகிம்சிகா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார், ஐயராஜ் சார் பேசுங்க. கதை கேட்டீங்களா? போயிட்டாரா? ஐயராஜ் சார் இருக்கீங்களா? இல்ல சித்ரா பேசுங்க. சித்ரா. மிக்க மகிழ்ச்சி ஐயா ராஜு. வாங்க சார். வணக்கம். எனக்கு ரிசப்ஷன் ஆடியோ ரெண்டுமே இன்டர்மிட்டண்டா விட்டு விட்டு கேட்டது. அது போல எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமா இல்ல எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்ததா தெரியல. அமுதா மேடம் சொன்ன கதைகள் இரண்டையுமே என்னால் முழுமையாக கேட்க முடியும். கதைகளை கேட்கவில்லை என்றாலும் கூட அதன் பிறகு அதனுடைய கருத்துரைகள், அதனுடைய நிறை குறைகளை மற்றவர்கள் சொல்லுகிற போது என்ன கதையாக இருக்கலாம் என்பதை என்னால் ஊகித்து உணர முடிந்தது. பொதுவாக வாழ்க்கையில் பெற்றோர்கள் 60 வயதிற்கு பிறகு தங்கள் பிள்ளைகளுக்கான கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகு கேட்கல. உங்களுக்கு ப்ராப்ளம், உங்களோட நெட் ப்ராப்ளம். ஆக்சுவலா நமக்கெல்லாம் தெளிவா கேட்டது, நமக்கெல்லாம் கரெக்டா கேட்டது, அவருக்கு தான் கேட்கல. பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. சாருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், பாத்துக்கலாம். வாங்க சித்ரா மேடம். சித்ரா பேசுறீங்களா? இருக்கிறீங்களா? சமைக்க போயாச்சு. வாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. கதையோட போக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது கதைகள் எப்பவுமே வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய தான் சுட்டி காட்டும். இல்லாத ஒரு
வேணா கலந்துருக்கும். ஆனா சமூக சிக்கல் இல்லாம எந்த கதையுமே இருந்தது. ஏன்னா எழுத்துக்கள் தான் வந்து மனிதருக்கு வந்து உணர்வுகளையும் அந்த சுட்டி இருக்குது. அதாவது எழுத்தாளர்கள் வந்து தன் எண்ண போக்கினை வந்து கதைகள் மூலமா உணர்த்துறாங்க, சமூக சிக்கல்களையும் சொல்றாங்க. கதையுமே தான் உணர்த்துது. நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. அது உருமாறி இருக்கு, அவ்வளவுதான். அன்னைக்கு நடந்த கொடுமைக்கு இன்னைக்கு உங்களுதும் சிக்னல் வரல. ஆமா, ஐயராஜ் சார் வாங்க பேசுங்க. உங்களுதுதான் சிக்னல் ப்ராப்ளம். ஆமா, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா இல்ல எனக்கு மட்டும்தானா? உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தானா? ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, விட்டு விட்டு கேக்குது. 60 வயதிற்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட பிறகு, அதாவது அவர்களுக்கு திருமணம் செய்தாகிவிட்டது, அவர்களை வேலை பார்ப்பதற்கான கல்வி தகுதியை கொடுத்தாகிவிட்டது, திருமணமும் ஆகிவிட்டது, பேரப்பிள்ளைகள் பிறந்திருக்கலாம் அல்லது பிறக்க இருக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து எதையும் எதிர்பார்த்திராமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்வாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. நமது கடமையை நாம் செய்து முடித்து விட்டோம். இனி அவர்கள் பாடு, அவர்கள் குடும்பம், அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். அதில் நாம் தலையிடுவதோ குறுக்கிடுவதோ கூடாது. அவர்கள் அரவணைத்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் ஒதுங்கி நின்றால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற மனப்போக்கிலே நாம் இருந்தால் ஆதங்கம் என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். ஒரு ஏமாற்றம் என்பது இல்லாமல் போய்விடும். மன கஷ்டம், துயரம், இப்படி நம்மை ஒதுக்கி விட்டார்களே என்கின்ற தாய் தந்தை ஓரளவு வருவாய் உள்ளவர்களாக இருந்தால் ஓகே. அவர்கள் வருவாய் இல்லாமல், அதாவது எந்த வருவாயும் அவர்களுக்கென்று இல்லாமல் இருக்கிற போது அவர்கள் ஏதாவது ஒரு பிள்ளையை சார்ந்துதான் வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த சூழலில் பிள்ளைகள் செய்வதற்கு முன் வந்தாலும் கூட அவருடைய துணைவர் துணைவியார் இதற்கு ஒத்துப்போகிறார்கள். இன்றைய சமூக போக்கில் அது குறைபாடுடையதாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே பெற்றோர்கள், பிள்ளைகளை சார்ந்து வாழுகிற பெற்றோர்கள் பிள்ளைகளிடமிருந்து ஏதேனும் ஆதரவோ அன்போ அல்லது உதவியோ கிடைத்தால் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம். அது கிடைக்காது போனால் அதற்காக வருத்தப்படவோ ஆதங்கப்படவோ கூடாது. ஏனென்றால் நமது கடமைகளை நாம் செய்து விட்டோம். அதே போல அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வதற்கு முன் வருகிறார்கள். ஆனாலும் சில குறுக்கீடுகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து நாம் அமைதி கொள்வதுதான் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி சார். வசந்தி மேடம் பேசுங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அமுதா மேடம், 2வது கதை ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப நிறைய பேசலாம் அதுல. அதாவது நிறைய விஷயங்கள் இப்ப அப்படிதான் நடக்குது. இன்னுமா நடக்கும்னா ஆமா அப்படிதான் நடக்கும். வந்து நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இதுல நான் நிறைய இதை பத்தி யோசிச்சிருக்கிறேன். 2 விஷயம் வந்து நம்ம மறந்தே போயிடுறோம். ஏன்னா பாஸ்ட் ஜெனரேஷன் எடுத்துங்க. இப்போ எங்க அம்மா நம்ம ஜெனரேஷன் மட்டுமே கல்யாணம் ஆகும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா, நீ பொறுமையா இருக்கணும், நீ அவங்க அப்பா, அவங்க தான் உனக்கு அப்பா அம்மா, அப்புறம் வந்து நீ என்னன்னாலும் சரி அது வந்து உங்களுக்குள்ள தீர்த்துக்கணும், அப்படியே என்கிட்ட வந்து அழக்கூடாது. இது வந்து எங்க வீட்டுல அடிக்கடி எல்லாருக்குமே சொல்லுது, எங்க கிட்ட வந்து அழக்கூடாது, நீ உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், உனக்கு எல்லா தைரியமும் கொடுத்துட்டேன், நீ வந்து ஃபேஸ் பண்ணணும், நீ வந்து சுயமா திங்க் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. இல்லாட்டி அந்த செல்லமா வளர்த்துட்டேன், அந்த அம்மா அப்பா மாமனார் மாமியார்கிட்ட செல்லமா எங்க பொண்ணை வளர்த்துட்டோம், நீங்க கொஞ்சம் பார்த்து எதுனாலும் நீங்க சொல்லித்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல.
இந்த காலத்துல அது மாறிடுச்சு. அதனால எந்த மாதிரி சொல்லி அனுப்பணும் பொண்ணை, எந்த பொண்ணாலும் சரி, உங்க பொண்ணானாலும் சரி, மருமக வரவங்க அவங்க வீட்லயும் ஒரு டாட்டருங்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. நீ போகும்போது நீ ஓப்பன் மைண்டா இரு. இது வேற மாதிரி சொல்லி தரணும். நீ ஓப்பன் மைண்டா இருமா. அவங்களும் அவங்க பையனை எப்படி நாங்க உங்களை வளர்த்தோமோ அது மாதிரி அவங்களும் அவங்க பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க. சரி, நீ அந்த வீட்டுக்கு போகும்போது ஓப்பன் மைண்டா இருந்துக்க. யாருனாலும் எல்லாம் அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை, ஹியூமன் இன்டராக்ஷனை நீங்க சொல்லாம வளர்த்தீங்க அப்படின்னா இதுதான் வரும். ஸோ சொல்லி சொல்லி வளர்க்கும் போதே நீங்க வந்து ப்ராட் மைண்டட் ஆயிரு. எல்லாரும் நல்லவங்க. ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பேசிக் கைண்ட்னஸ் இருக்கணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுக்குனாலும் அழுதுட்டு என்கிட்ட வராத, நீ உனக்கு நிறைய கொடுத்துருக்குறேன், நீ அதை வந்து எத்தனையோ இடத்துல எத்தனையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. அது மாதிரி நீ இங்கேயும் நீ வந்து சரியான சமயத்துல சரியான இதை சொல்லலாமே ஒழிய எல்லாத்துக்கும் நீ கோவப்பட முடியாது. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்மிங், இது ஃபேமிலி இது எல்லாத்தையும் நம்ம சொல்லி தரணும். ஒரு பொண்ணுக்கு எங்க போனாலும், பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி, பையன் மட்டும் தனியில, பையனுக்கும் ரொம்ப கஷ்டம் வருது. ஸோ இந்த 2 குழந்தைங்களுக்குமே நீ ஒரு பொண்ணை நீ வந்து லவ் பண்றியா, முதல்ல அவகிட்ட என்ன இருக்கு, பேசிக் கைண்ட்னஸ் இருக்கா. நீ அழகை பார்க்காத, நீ அழகை பார்த்து மயங்காத. அழகை பார்த்து மயங்கலாம், ஆனா அதுலயே பேசிக் கைண்ட்னஸ் அவகிட்ட இருக்கா, பேசிக் டிக்னிட்டி இருக்கா, எப்படி அவ கஷ்டமான சமயத்துல, ஸ்ட்ரெஸ்ஃபுல் சமயத்துல அவ எப்படி ரியாக்ட் பண்றா, இதுக்கு தான் பழக விடுறாங்க. நீங்க பழகாம ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு பொண்ணு அந்த ஃபேமிலியை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அழகை பாக்குறீங்க, ஏதோ படிச்சிருக்க, அந்த குணத்தை பாக்குறோமா? நம்ம பாக்குறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குறைய சொல்லக்கூடாது, நீ ஏன்னா பார்க்கவே இல்லை ஒண்ணுமே. ஸோ இதனால பழக விடணும். பழகும்போது இந்த பிள்ளைங்களுக்கும் வேல்யூ சொல்லி தரணும். நீ எதை பார்க்கணும், நீ எதை பார்க்கணும்னா நீ பேசிக்கா கைண்ட்னஸ் இருக்கா, டிக்னிட்டி இருக்கா, பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அவள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சமயத்தில் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறா, பிச்சுக்கிட்டு போகிறாளா, இல்லாட்டி வந்து வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா, உன்கிட்ட பேசுகிறாளா, இதுக்கு எல்லாத்துக்கும் பழகிறதுக்கு சொல்லி தரணும். ஒரு கல்யாணம்னு ஆகிறதுக்கு பையன் பார்க்கும்போதே இதையெல்லாம் பார்க்கணும். நீ பேசுகிற, ஹோட்டலுக்கு போகிறீங்க, நிச்சயதார்த்தம் வந்தோன்னா ஹோட்டலுக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, ஆனால் இதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோமா? நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது இல்லை. ஸோ இது ஒரு ஹியூமன் லைஃப்பில் இது பெரிய பாடம். இதை நம்ம சொல்லித்தரணும். இது சொல்லி தந்தா இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. சரிங்க, அதான் நல்லா இருந்துச்சு. நன்றிமா, நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாங்க சார், ரத்னவடிவேல் சார் பேசுங்க. இது வந்து நல்ல அருமையான கரு. அது குறிப்பாக அமுதமாக்கு முதல் நன்றி, அருமையான கதையை தெரிந்தெடுத்ததுக்கு. அதை நீங்க வழக்கம் போல அழகாக சொல்லி இருக்கிறீங்க. அதை விட அடுத்ததாக வசந்தி மேடத்தின் பின்னூட்டம் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்குள்ள என்னன்னு சொல்றது, கிளறி பல விஷயங்களை வெளியில எடுத்துக்கொண்டு வந்தா அது இன்னும் நல்லா இருந்தது. இது வந்து இப்ப நம்ம ஊர்ல இது வந்து யதார்த்தமாகவே இருக்கு. இப்ப இந்த ஓருக்கு பின்னால குடும்பமாக மட்டுமில்ல, ஊராகவே கிளம்பி போயிட்டாங்க ஒரு தொகை. இப்ப நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ரொம்ப ஆக்கள், பழைய ஆக்கள்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப நமக்கு என்னோட படித்தவர்கள், என்னோட வேலை பார்த்தவர்கள் எல்லோரும் வெளியில தான் போயிருக்கிறார்கள். இந்த ஆதங்கம் வந்து பெற்றாருக்கு கடுமையாக இருக்கத்தான் செய்யுது. இப்ப நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், நாங்க பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி வளர்க்கணும், இப்படி சொல்லி வளர்க்கணும், அதை எப்படித்தான் சொன்னாலும் அந்த ஆதங்கம் என்றது வந்து எங்களுக்கு இருக்குது. ஆனா அதன் அந்த டிகிரி என்று சொல்றோம், அது வந்து அது வந்து வர வர குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முந்தின ஜெனரேஷன்ல, இப்ப எங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல எங்களுடைய அப்பா அம்மா எங்களே எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாங்க. அப்ப அதே அளவு எதிர்பார்ப்பு இப்ப நாம நம்மட பிள்ளைகளுக்கு பார்க்கறது இல்லை. அது வந்து யாரும் சொல்லி கொடுத்ததும் இல்லை, சொல்லி தந்ததும் இல்லை. அது இந்த டிரான்சிஷன், அந்த டிரான்சிஷனோட நாம ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். அது இயற்கையாகவே இயல்பாகவே நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இனிமே நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து அதை இன்னும் கூடுதலாக அதை கவனிக்கணும். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த மேல நாடுகள்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் அவங்க வந்து இதை எப்பவோ கற்றுக்கொண்டுட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களெல்லாம் வந்து இப்ப ஆஸ்திரேலியா, கனடா,
யுஎஸ்ஏ, இதெல்லாம் இமிகிரன்ஸால நிரம்பி வழிகிற நாடு. அவங்கெல்லாம் அந்த சொந்த ஊர்ல இருந்த ஆட்கள் அவங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான். ஆனா அவங்க இப்ப எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த தங்கட வேரையும் வேரடி மண்ணையும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு துடைச்சு போட்டு தான் வந்தவங்க. அப்ப அவங்க அப்பா அம்மாவோட தொடர்பு கொள்றதும் அந்த காலத்துல கஷ்டம். அப்ப அந்த அப்படியான கல்ச்சர்ல வந்தவங்க இப்ப அதை ஈஸியாவே எடுத்துட்டு போயிடுறாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போறோம். இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ளதான் நாம இப்ப எல்லாரும் வெளியில போய்கிட்டு. அப்ப அதனுடைய இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் எங்களை பொறுத்த மட்டும். அப்ப எங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது அது காலப்போக்கில தான் அது இல்லாம போகும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு குடும்பத்துல 5-6 பிள்ளைகள் பெற்றவங்களும் 5-6 பிள்ளைகளும் அவ்வளவு பேரும் வெளியில இவங்க தனியத்தான். அவங்க அங்கிருந்து காசு அனுப்புறாங்க. இப்ப வசதியாக அவர்கள் அனுப்புற காசுக்கு ஏத்த மாதிரியாக முதியோர் இல்லங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அவர்கள் அந்த முதியோர் இல்லங்கள்ல இருந்து அந்த ஆதங்கம் எப்படி வராம இருக்க முடியும்? அந்த ஆதங்கம் கட்டாயம் வரத்தான் செய்யும். அடடா, ஏனென்றால் இந்த ஜெனரேஷனுக்கு அது கூட இருக்கும். ஏனென்றால் தாங்கள் எப்படி தங்களுடைய பெற்றார்களை பார்த்தோம், இப்ப இந்த பிள்ளைகள் இப்படி பார்க்குதுகளே என்று. ஆனா அடுத்த ஜெனரேஷன் நிச்சயமாக அது இன்னும் அந்த ஆழம் குறைஞ்சிடும். அது அப்படித்தான் கால ஓட்டத்துல அந்த டிரான்சிஷன்ல இது குறைந்து கொண்டு போகும் நிச்சயமாக. ஆனா இப்ப ஒரு ஆட்களுக்கு ஆதங்கம் இருக்குன்னு தான் நாங்கள் இவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பினாலும் இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற இத விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் நாம இவ்வளத்தையும் பேசுறோம். ஆனா அந்த ஆதங்கம் இருக்கிறது யதார்த்தம். அது இருக்கத்தான் செய்யும். அதுல இருந்து விடுபடுறதுக்காக நாங்கள் முயலலாம். ஆனா அது ஈஸியானதல்ல. அது இயல்பாகவே அந்த ஆதங்கம் வரும். நாங்க சொல்லி கொடுத்து அது நடக்க போறதே இல்லை. அது அப்படி வராது. அது இயல்பாக கால ஓட்டத்துல வந்து கொண்டிருக்கும். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அது இனிமேலும் நடக்கும். உங்களுக்கு 2 கதையிலையும் அந்த விஷயங்கள் கருப்பொருள் அருமையாக இருந்தது. அதை நீங்கள் தெளிவாக எடுத்து சொன்னீங்கள். அந்த கதை ஓட்டமும் நல்லா இருந்தது. சின்ன கதைகள் இருந்தாலும் நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அருமை, நன்றி சார், நன்றி. ரமேஷ் பேசுறீங்களா? வணக்கம்மா எல்லாரும். வணக்கம் தம்பி. எல்லாரும் கதையை தாண்டி போயிட்டாங்க. நான் கதைக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா கதையை தாண்டி கருத்துக்கள் நிறைய வந்துடுச்சு. கதையில பாருங்க, ஏன்னா ஆசிரியர் நிகழ்காலத்துல சொல்லும் போது நிக்ஜாம் புயல், அவங்க இறந்த காலத்துல சொல்லும் போது வரதா புயல். கதை எழுதும் போது கூட அவங்க அந்த இதை மார்த்தல பாருங்க. அதை நான் கதைக்குள்ள நோட் பண்ணேன். அதே மாதிரி நல்ல தங்கால் கொடுமை இந்த காலத்திலயும் நடக்குமா? அதாவது அது கொடுமை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அந்த உருவம் மாறுது, உருவங்கள் தான் மாறுது. அந்த கொடுமைன்றது அப்படியேதான் இருக்குது. அதுதான் இந்த இப்படியும் நடக்குமா அப்படின்னு போடுறாங்க. எல்லாரும் நீங்க சோகமா சொன்னீங்க, ஆனா சுகமா சொன்னீங்க அந்த சோகத்தை கூட. அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாரும் சொல்லும்போது சுகமாக இருந்தது. அதாவது அதுக்கு ஒரு பாட்டு, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம். எல்லாத்தையும் அந்த கம்பராம அந்த விதி மேல போட்டுரும். அதான் சொன்னாரு, விதிக்கு வில்வெத்தையாக்கும் என் தொழில் காண்பின்னு சொல்ற லட்சுமணன் சொன்ன மாதிரி வள்ளுவரும் சொல்றாரு, ஊழை உப்பக்கம் காண்பர் தலை அது மாதிரி நம்ம அதுக்கு நம்ம போகலாம், அது கூட எடுத்துக்கலாம். நல்லது ஒரு கதை. இந்த கதைக்குள்ள நான் ஏற்பண்ணா அந்த கதையில தனிமை ஆதங்கம், இங்கு கூட்டு குடும்பம் பாதகம். மனசோகம் சுமைதான், மனத்திடை சோகம் சுமைதான் சுகமான சுமையானால் ஆதங்கம் தங்கமாய் மிளிரும். சுகமாய் இருந்தால் ஆதங்கம் தங்கமாய் மிளிரும், இதெல்லாம் பாதகமாயிரும். நல்ல சின்ன கதையா இருந்தாலும் அதுல பாருங்க எவ்வளவு கருத்துக்கள் சொல்றாங்க பாருங்க எல்லாரும். இந்த காலத்துக்கு நடைமுறைக்கு ஒத்த மாதிரி இது இந்த காலத்து நடைமுறைக்கு அது ஒத்துதாங்க போகுது. ஏன்னா நான் சொல்றது வருத்தமா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நாம கூட ஒரு பையனோ ஒரு 2 ஒரே பையன் வச்சுன்னு இருக்கோம் வச்சுக்க, நான் கூட வச்சிருக்கேன்னு வச்சுக்கும்போது இந்த காலத்துல வர்ற இந்த சொன்னாங்க பாரு, நிறைய படித்து இருக்கிறார் அந்த பெண் அப்படின்னு அந்த அம்மா ஆதங்கப்படுறாங்களே, அதனாலதான் பாத்திரங்கள் பறக்குது அப்படின்னு சொல்றாங்களே. அந்த கோபத்தை அந்த பாத்திரத்தை மேல காட்டுறது அதெல்லாம் பாக்குறாங்க, படிச்சதால வந்த இதுன்னு சொல்றாங்க. இப்போ அது மாதிரிதான் இப்போ இருக்கு. என்னடா அப்பா அம்மா தனியா இருக்காங்க இல்லாம குழந்தை பிறந்தோன்னா அவங்கள அங்க அம்மா வீட்டு சைடுக்கா அப்படியே குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறது. என்னடா இவ்வளவு தொழுவு வளர்த்த ஒரு தாய் தகப்பன், அவங்களுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? அதை யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல. அவங்களுக்கும் ஒரு மனசு தானே. அதாவது எது ஒன்றுமே
பேசி தீர்த்து கொள்ளக்கூடியதுதான். எதுவுமே வந்து பேசாம தீர்த்து கொள்ள முடியல. ஆனால் யாருமே பேசுவதில்லை என்பதுதான் உண்மை. யாரும் வந்து நேர பேசுறது கிடையாது. மனைவி வந்து கணவன் மூலமா தான் நினைச்சதை சொல்லுவாங்க. கணவன் அதுல பாதி விஷயத்தை வந்து அம்மா கிட்ட சொல்லுவாரு. அவரு என்னும் போது அந்த பாதிக்கப்பட்ட 2 பேருமே பேசியிருந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு ஈகோ தான். சரி நீங்க பண்றீங்க, நீங்க பண்ணுங்கம்மா, நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிதான் முடிஞ்சு போச்சு கதை. ஆனா அதுக்கான பாருங்க, தாய் தகப்பன் பாதிக்கப்பட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு எங்க எதிர் வீட்டுல சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரு ஒரே பையன், அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு 4 தெரு பார்த்து ஒரு வீடு பார்த்து வச்சாரு. ஆனா டெய்லி வந்து பார்த்துட்டு போறாரு அவங்க அம்மாவை. என்ன 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 விஷயம் தெரியல. அவங்க பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, என்னடா நம்ம மருமக விட மகன் கூட இருக்கணும்னு. நல்ல 4 பெட்ரூம் பெரிய வீடு. ஆனாலும் எங்க வீட்டுல இருந்து அதுக்கு ஒரு 4 தெரு பள்ளி வச்சுட்டு எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போவோம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்னமோ இவங்க யாருமே இல்லாத அவங்க இருக்க மாதிரி எங்களை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு ஆதங்கமா இருந்தாங்க. அந்த கதையை தான் இதுல நான் பார்த்தேன். அதான் அந்த காலத்துல நல்ல தங்கால் நடந்தது. அது ஒரு மாதிரி இந்த காலத்துல இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் நடக்காம இருக்குன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அந்த வீகோ விட்டு கொடுத்து அவங்க பேசிடணும். எனக்கு வந்து சின்ன வயசுன்றது அத்தை எனக்கு வந்து தோசை விட கத்து தரல, இட்லி செய்ய கத்து தரல. செய்யும்போது கண்டிப்பாக மாமியார் அதை செய்வாங்க. சரிம்மா நான் செஞ்சிடறேம்மா, என்ன இட்லி தானே ஊற்றணும், 2 தடவை செஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. ஆனா அது சொல்லாம இருக்கிறதால பெரிய விஷயமாக்கி அது பையன் மூலியமா வந்து நீ சொன்னீங்க பாரு, பெரிய அம்மா அவர்கள் சொன்னாரு, இதனால நான் வளர்த்த குழந்தையோட மனமும் பாதிக்கப்படுது. நம்ம மனசு நம்ம பையனும் கஷ்டப்படுறானே. ஏன்னா ஒரு அம்மாவை வருத்தப்படும் போது பையனுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். ஆனாலும் அது வெளிப்படுத்த முடியல பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கன்றது அந்த கதை வந்து சின்ன கதையா இருந்தாலும் நல்லா அருமையா இருந்தது. அதான் நான் சொன்ன பாரு, நீங்க சோக கதை கூட சுகமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி. ரமேஷ் சொன்ன கதை எங்கே நடந்தது நான் பாத்துங்க. அம்மா பக்கத்துல உள்ள தனியா குடி வச்சிருக்கான். ஒரு 8,000-10,000 ரூபாய்க்கு வாடகை வச்சிருக்கான். பையனும் அவன் வைஃபும் பக்கத்து தள்ளியே இருக்காங்க. பையன் டெய்லி நாயை குடிச்சிட்டு கீழே வந்து அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு, இல்ல அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மா செஞ்சுக்குவாங்க. வேற ஏதாச்சும் வேணும் கேட்டுக்குவாங்க. நாய் கூட்டு வந்தா அந்த பையன், நாய் கூட்டு அந்த பையன். அவங்க 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாங்க. அந்த பையனையே அம்மாவை தான் பார்த்தேன் தவிர அந்த மருமகளையோ அந்த குழந்தைகளையும் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க மாமியார் மேல அவன் மருமகளுக்கு என்ன கோபமோ என்ன அதுன்னு தெரியல. இதுல அவஸ்தப்படுறது அந்த பையன். சோகமா வருவான், சோகமா போய் நல்ல கம்பெனியில் வேலை செய்யலாம்னு மட்டும் தெரியுது, நல்ல தெளிப்பா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா நல்ல காஸ்ட்லி டாக் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அம்மா மட்டும் தனியா, பையன் மட்டும் தான் வந்து பாக்குறாங்க தவிர அவங்க மருமகளோ பேர பிள்ளைகளோ வந்து எட்டியா பாக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன கால் விடுது, சின்ன பிராக்சரோ ஆயிடுச்சு. அப்ப கூட அந்த பையன் தான் கூட இருந்து பாத்துக்கலாம் தவிர அந்த மருமகனை குழந்தைங்களை பார்த்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபமா இல்ல இந்த அம்மா அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க. ஒன்னே புரியுறது இல்லை, யாரும் சொல்றது இல்லை, நாங்களா யூகிக்கலாம். இப்படி எல்லாம் கொடுமையா இருக்கு. நிறைய இருக்கு சார், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நன்றி சார், நன்றி. அனந்தராமன் சார் பேசுறீங்களா? அனந்தராமன் சார் பேசுறீங்களா? முருகேச பாண்டியன் சார் பேசுறீங்க சார்? நடுவுல நான் கொஞ்சம் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். முருகேச பாண்டியன் சார் பேசுறேன். பிரதர் வந்திருக்காரு, முடிஞ்சா அவர் பேச சொல்லுங்க கொஞ்சம். வணக்கம். ஆக்சுவலி அந்த அமுதாமா வந்து அந்த கதையை முடிக்கும் போது தான் நான் வந்து சேர்ந்தேன். இந்த இதர்களை பின்னோட்டத்தெல்லாம் கேட்கும்போது இந்த கதையில வந்து ஆதங்கத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை பார்க்கணும் நம்ம. ஆக்சுவலி நம்ம ஆதங்கம் வந்து அடிக்கடி பட வேண்டியது இருக்கு. குடும்பத்துல உள்ள உறவுகள்ல வந்து செயல்பாடுகள்ல அதுல எல்லாம் ஆதங்கம் இருக்கும். அப்புறம் சமூகத்துல இருக்கிறது ஆதங்கம், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆதங்கம். இப்பெல்லாம் அது தண்ணி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது பெங்களூர்ல எல்லாம். இப்ப இதுக்கு முன்னாடி கூட ஒரு செஷன் அட்டன் பண்ணேன், கிளைமேட் சேஞ்சிங் அண்ட் இது சிட்டிஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு சென்னையில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதை பத்தி தான் இதுக்கு முன்னாடி ஒரு செஷன் அட்டன் பண்ணிட்டு தான் வந்து, அதனாலதான் லேட்டானதுல. அது மாதிரி ஆதங்கம் பார்த்தோம்னா அதுக்கு வந்து
இந்த கதையை தவிர மித்த இடத்துல ரொம்ப இடத்துல இருக்கு இப்போதைக்கு. அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லினா அது எல்லாம் உட்காந்து அது முடிவு பண்ணணும், இதுதான் வழி, இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்டோட போனாதான் நம்ம எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். சிறப்பாக அது இந்த கதையை அந்த இதை யூடியூப்ல பார்க்குறேன், பார்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சம் பேசுறேன். நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க இந்த அருமையான கதையை கேட்கலன்னு எங்களுக்கும் ஆதங்கமா இருக்கு சார். வினேந்திர சார் கூட லேட்டா தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். வாங்க. ஆமா, நான் நண்பருடைய அவங்களுடைய ஸ்டோரிய தினம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் யூடியூப திறந்தா முன்னாடி அவங்களோட படமும் ஸ்டோரியும் தான் வருது. அது அந்த ஸ்டோரியை கேட்டா அது கேட்கறதுக்கு பிடிச்சிருக்குது. எப்படின்னா 2 நிமிஷத்துல முடிஞ்சு போகுது அந்த ஸ்டோரி. அதனால நல்லா இருக்கு. நல்ல கருத்துக்கள் அழகா சொல்றாங்க, தெளிவான தமிழ்ல. ரொம்ப இன்னைக்கு அதே மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் திரு ரமேஷ் சொல்றதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்த்தேன். ஒன்னும் அவ்வளவா கண்டுபிடிக்க முடியல. அவரும் சொன்னாரு மற்றவங்களாம் நிறைய மற்றதை பத்தி பேசினாங்கன்னு. இங்கேயும் என்னால பிடிக்க முடியல. ஆனா ஒரு விஷயத்துல இருந்து பிடிச்சிட்டேன். அதாவது சார் சொன்னதையும் சிவகுமார் சார் சொன்னதையும் வச்சு இந்த வருகிறவங்க நம்ம குடும்பத்துல ஒட்ட மாட்டேங்கிறாங்க. இப்ப நல்லதங்காய் கதைய சொன்னாங்க. நல்லதங்காய் கதையில அண்ணி ஒட்ட மாட்டேங்கிறா. தன்னுடைய சகோதரியா அவன் நினைக்கல. அதனாலதான் அது பசிக்கொடுமை அந்த மாதிரி அங்க வந்தது. சார் சொன்னதுலயும் ஈகோல அங்க மருமகள் ஒட்டல அவங்களோட. பல இடங்கள்ல ஏன் அது ரொம்ப ரொம்ப ஒரு உளவியல் சிக்கல் தான். நம்ம நம்ம மாப்பிள்ளையோட நல்லா இருக்கணும்னு ஒரு நினைக்கிற தாயி நம்ம மருமக நம்ம மகனோட நல்லா இருக்கணும்னு நினைக்கல. பல இடங்கள்ல நான் பாக்குறேன். அதெல்லாம் ஒரு பெரிய உளவியல் சிக்கல்கள். அதாவது பொசஷன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த பொசிஷன் போயிருந்தோன்னு நினைக்கிறேன். நான் அந்த கதையை இதுல கேட்கிறேன். இதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருவரையும் வணங்கும். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. கல்யாணி மேடம். எனக்கு வினயதீர்த்தன் சார் பேசிட்டு இருக்கும்போது ஒரு டவுட் வந்ததுங்க சார். அது வந்து கொஞ்சம் குண்டக்க மண்டக்க இருக்கும். கேட்டுட்டு கேளுங்கப்பா. இல்ல இப்போ சார் சொன்னாரு இல்லைங்களா, இந்த மாதிரி வர்றவங்க வந்து ஒட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆனா அந்த காலத்துல வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஆண்களோட கையில டாமினேஷன் இருந்தது. அவங்க வந்து வீட்டுக்கு வர்ற மனைவியை வந்து அடக்கிதான் வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க அக்கா தங்கச்சிங்களை பார்க்கணும், பண்ணணும், எங்க அம்மாவை நீ பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டாமினேஷன். அப்ப நம்ம என்ன சொன்னோம், பெண்களை வந்து இந்த மாதிரி அடிமைப்படுத்தி இது பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா. சரி, இப்போ பெண்களுக்கு ஈக்குவல் இதை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். எதை எப்படி பின்பற்றணும்னு தெரியறது இல்ல. அதுதான் இதுக்குதான் நம்ம மாத்திரணும். இப்ப வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது பதிலாக மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட வேண்டியது அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு. அப்படி வந்தாலும் சார், அப்படி வந்தாலும் நீங்க பையனை பத்தி நம்ம வருத்தப்படுவோம். நம்ம பையன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்க பாருன்னு வருத்தப்படுவோம். ஏதோ ஒரு வருத்தம் இருக்கதானே சார் செய்யும். இப்ப வந்து நம்மளோட அதாவது பையனோட மாமியார் வந்து அவங்கள ட்ரீட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. நீங்க எப்பவாவது ஒரு தடவை மாப்பிள்ளையா போறதுங்கிறது வேற, எப்பவும் போய் நீங்க அவங்க வீட்லயே உட்கார்றதுங்கிறது வேற. அப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி தானே இருக்கும் இல்லைங்களா. அதே தானே பெண்ணுக்கும் அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே மாத்தி பாத்துடலாமே. என்னதான் அதுன்னு சரி, எப்படி மாத்தினீங்கனாலும் ஏதோ ஒரு சின்ன கருத்து. இது அடக்குமுறைன்னு இல்ல. இப்ப எங்க வீட்டுல எங்க சகோதரரையோ எங்க அண்ணியையோ பத்தி என் மனைவி பேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எப்பவுமே அவங்க சகோதரர் வீட்டோட அவங்க நல்லா இருந்தாங்க. கணவனுக்கு பிடிக்காது, நம்ம ஒண்ணு அடிச்சு கிடிச்சு நீ அது பிடிக்காதுன்னு இல்ல. என் மனச புரிஞ்சு அறிஞ்சு நடக்கிறவங்க, அதனால எனக்கு பிடிக்காது. அப்போ கணவனுடைய டாமினேஷன் தான் இது கரெக்ட். உங்களுடைய பார்வை கரெக்டுங்கிற. அந்த பையன் ரொம்ப அனுசரணையா அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கணும்னு நினைச்சிட்டான்னா அந்த ஒய்ஃபும் ஓரளவு ஒத்து வந்துருவாங்க. சரி நமக்கு என்னன்னு விட்டுட்டு பெண்வீழ்ச்சியரல்ல இன்னைக்கு கதையெல்லாம் எழுதியிருந்தாங்க. சிவக்கணிலாம் யாரோ கதை எழுதியிருந்தாங்க, லாவண்யாவெல்லாம். இந்த மாதிரி மிதமிஞ்சிய அந்த மிதமிஞ்சியன்னு இல்ல, ரொம்ப பெண்ணோட
நம்மளோட ரொம்ப ஒரு ஆசை இதுல நம்ம இருக்கிற போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டாமினேட் ஆயிட்டாங்க. இந்த டாமினேஷன் தான் அதை அப்படிங்கிறது ஒரு பார்வை. நன்றி. பிகினிங்ல வந்து கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும் சார். அவங்க டாமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும், மாமியாருங்க வந்து அடக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிகினிங்ல கொஞ்சம் லூஸா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களால பிடிக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க பிகினிங்ல கொஞ்சம் வந்து கண்ட்ரோலா வைக்கிறோங்கிற பேர் வழியில இருந்துட்டு அதுக்கப்புறமேலு நீங்க வந்து முடியலன்னா லூஸ் விடுறது அப்படிங்கிறது வேற மாதிரி. அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஒரு ட்ரிக்கி இதுதான். ஆனாமா வந்து இயல்பா வந்து இப்ப நீங்களா இருக்கட்டும், இப்ப நானா இருக்கட்டும், இப்ப நம்ம வீட்டுல பார்த்தவங்களா இருக்கட்டும், இப்படி எல்லாம் ஒண்ணும் தெரியல நமக்கு. யாரு யார டாமினேட் பண்ணாங்க, யாரு சொன்னதை கேட்கல, அப்படி எல்லாம் தெரியல. எல்லாம் நல்லதான் இருந்தாங்க. எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் அந்த மாதிரி இருந்தது. இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம அதை வந்து பாக்குறோம். அதுதான் முந்தி அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்க மாட்டோம். நிறைய இடங்கள்ல நல்லா இருப்பாங்க, எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் அந்த மாதிரி இருக்கும். இல்லம்மா, அந்த காலத்துல நிறைய இடங்கள்லன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படியே எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னே இருந்துரும். அப்படியே அடிச்சுக்கிட்டா கூட மாமன் மச்சான் அப்படிதான் ஒரு இதுக்குள்ளேயே போயிரும். அதனால ரொம்ப வெளியில தெரியாது. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வெளியில வரவும் இல்லை இல்லையா. இப்ப நம்ம எங்க ஊர் ஈரோடுன்னா நம்ம இங்க வந்து சென்னையில உட்காந்துட்டு எல்லாம் கதை பேசுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்துடுறதுனால ரொம்ப விஷயங்கள் இதா பரவலா தெரிய ஆரம்பிக்குது. இப்ப வந்து நம்ம டிஎன்ஏ எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த டிஎன்ஏ கரெக்ஷன் மூலம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். முடியாது சார். அதாவது அப்படின்னா ரோபோட்டை வேணா வச்சுக்கலாம். அது முன்னாடி சொல்லிட்டேன், அதான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா இப்ப நம்ம இவ்வளவு கதை பேசணும், எல்லாருமே என்னன்னா ஒருத்தர் ஒரு ஆங்கிள் தான் திங்க் பண்ணுவோம். ஒரு சிலர் பேசும்போது பெண்ணை பத்தி மட்டும் பேசுவோம், ஒரு சிலர் பேசும்போது பையனை பத்தி மட்டும் பேசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் இருந்து பெண்ணை நம்ம கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வரா, நம்ம வீட்டுக்கு வர மருமக எப்படி இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருந்து போற பெண்ணு அப்படி இருக்கணும்ன்ற அந்த இது சொல்லி அனுப்புறமான்றது ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, டாமினேஷன் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு பொண்ணு வந்தா டாமினேஷன் அப்படின்றத சொல்றோம், மருமக பையன் டாமினேஷன்ன்றதும் நம்ம சொல்றோம். ஆனா இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம என்ன யோசிக்கணும்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம தெளிவாகிறோமா முதல்ல. இந்த காலத்துல நம்ம எப்பயுமே பழைய காலத்து கதையே அன்னைக்கு நாங்க இப்படி இருந்தோம் இன்னைக்கு நாம இருந்தோன்றதும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு வர மருமகள்கள் எப்படி இருப்பாங்கன்றது நாம ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்டத்துக்குள்ள நாம எதிர்பார்த்தோம்னா தவறு. அவங்க எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலையில நாம இருந்தோம் அப்படின்னா நாம இந்த டாமினேஷனும் ஆதங்கமும் எதுவும் இருக்காது. ஒண்ணு. இதுக்கு அடுத்தது, நம்ம பையனுக்கும் நம்ம பையன் மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம பையனுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. வர மருமகளை எப்படி பார்க்கணும், ஒய்ஃபை எப்படி பார்க்கணும், அப்பா அம்மா எப்படி பார்க்கணும். டைரக்டா சொல்லி கொடுத்தா எந்த பிள்ளையும் எடுத்துக்காது. ஆனா இன்டைரக்டா நாம எப்படி பழகிறோன்றதை வச்சுதான் பிள்ளைங்க எடுத்துக்குவோம், மோஸ்ட்லி எடுத்துக்குவாங்க, வச்சுக்குவாங்க. என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில பிள்ளைங்க கரெக்டா நான் பண்றதான் பண்ணுவேன்றதும் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி தானா சுயமா சிந்திக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க டிஸ்கஷன், அவங்க லைஃப் வரப்போ அவங்க லைஃப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது இருக்காங்க. பல நேரங்கள்ல பல விஷயங்கள் இப்படி எல்லா சுத்திர குழம்புன மாதிரி இருக்கும். இந்த குழம்புன மாதிரி இருக்கிற இடத்துல நாம எந்த மீன் பிடிக்கிறோன்றது முக்கியம். நாம பிடிக்கிற நமக்கு வேணுன்ற மீன் கிடைக்குமா இந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது. இருக்கிற சூழ்நிலையில எந்தெந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை எப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்றத மட்டும் நம்ம யோசிக்கணுமே தவிர மீன் சாப்பிட மாட்டாங்க சார். நான் மீனுக்கு என்ன சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக சொல்லல, ஜென்ரலா சொல்ல வரேன் நானு. முக்கியமா நம்ம இவ்வளவு குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமா எந்த மருமகளும் சரி எந்த பையனும் சரி ஒரு மாற்றம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கும். பிள்ளைங்களுக்கு எல்லாருமே ஒரே டிசைன்ல இருக்கவே முடியாத, ஒவ்வொரு டிசைன் தான் இருக்கும், நிச்சயமா இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீயா நானா போட்டு காமிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு நீயா நானா பார்த்தேன், பெண்ணுங்க அவங்க அம்மாவை கேட்டு செய்யாத எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் காமிச்சான். கம்ப்ளீட்டா எது இருந்தாலும் அவங்க அம்மா கேட்டு செய்யலாம், அவங்க அம்மாவை கேட்காத எந்த விஷயமும் செய்யறது கிடையாது, ஒரு பாட்டு காமிச்சான். அதே மாதிரி மாமியாரை கேட்டு செய்யலாம் அப்படின்னா வேண்டான்றாங்க, டைரக்டா சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. எங்க அம்மா சொல்றதுதான் எங்களுக்கு சாத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்கு.
இவங்க அவங்க அவங்க சொல்றது எனக்கு தேவையில்லை, அவங்க நான் காது கொடுத்துட கேட்க மாட்டேன்ற லெவலுக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வளர்ந்துக்க மாதிரி நம்ம இன்னும் கூட வளராத இருக்கிறோமே அப்படின்றது ஒரு பக்கம். நாம இன்னொரு தப்பும் பண்றோம். என்னன்னா, கொஞ்சம் பழைய பழைய பெருமையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு 5 பொருத்தம் 10 பொருத்தம் லவ் மேரேஜா இருந்தா கூட இதை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இன்றைக்கு காலகட்டத்தை யோசித்து இதெல்லாத்தையும் மீறி கொஞ்சம் யோசிச்சோம்னா எல்லா விதத்திலையும் தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுதான் நமக்கு என்னுடைய இது. நம்ம மாற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டம் எல்லா நேரங்களிலும் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் இருந்தாதான் நாம இருப்போம். நாம எதிர்பார்த்த விஷயத்த நாம வரவங்க நமக்கு திருப்தி செய்வாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளவே நீ எதிர்பார்க்கறது நான் செய்யல, நான் எதிர்பார்க்கறது நீ செய்யலன்ற சண்டை போட்டுதான் இருக்கும். எவ்வளவு வயசானாலும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்ற வார்த்தை எல்லாருக்கும்ல வருது. அப்படி நம்ம 2 பேருக்குள்ள இவ்வளவு காலம் வாழ்ந்த பேரு புரிஞ்சிக்க மாட்டேன்ற வார்த்தை என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சண்டை போட்டுதான் இருக்கிற பட்சத்துல இன்னொருத்தர் புதுசா வரவங்களும் நம்ம பிள்ளைங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நம்மள புரிஞ்சுக்குவாங்க நாம எதிர்பார்க்கறதுல எந்த விதத்திலையும் நியாயம் இருக்குதா எனக்கு தோணல. அப்போ எல்லா இடத்துலயும் இந்த சிக்கல்கள் இருக்குதான் செய்யும். இந்த சிக்கல்களை நாம ஒவ்வொரு சூழ்நிலையில நமக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம மேம்படுத்திட்டு போறோம், எப்படி அதை சமாதானமா கொண்டு போறோம்ன்றதுதான் சாதுரியம், அந்த புத்திசாலித்தனம். அதை நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம பிரெயினை நல்லா பயன்படுத்தணும், கொஞ்சம் அகலமா பார்க்கணும், ரொம்ப எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, ரோபோ மாதிரியும் இருக்கக்கூடாது. பிரெயினை ரீப்ரோகிராம் பண்ணணும். வசந்தி மேடம் ஏதோ யோசித்து சொல்ல வர மாதிரி இருக்குது, சொல்லுங்க மேடம். ஓவரால் அப்படிதான் நான் திங்க் பண்றேன், என்னோட பர்சனலா திங்க் பண்றேன். நான் 2 ஆங்கிள்லயும் திங்க் பண்ண சொல்றேன். ஒரு பையனை ஆங்கிள் மட்டும் திங்க் பண்ண வேண்டாம், ஒரு பொண்ணோட ஆங்கிள்லயும் திங்க் பண்ணுங்க. பொண்ணை நாம எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், பையனை எப்படி கரெக்ட் பண்ணணும், பையன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப 2 பேருமே அந்த மாதிரி விரிச்சு திங்க் பண்ணுவாங்களான்னா நிச்சயமா நடக்காது. இப்ப நான் சொல்ற காரியம் 2 பேருமே ஒரு பையனே இல்லைன்னா கூட எனக்கு நமக்கு பொண்ணு மட்டும் இருக்குதுன்னா கூட நம்ம பொண்ணு ஆங்கிள் மட்டும்தான் பெண்ணோட கோணத்துல மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். நாம ஒரு பையன் வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கோணத்தையும் திங்க் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை மாத்தணும், நம்ம பேசணும், நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம கொண்டு வருவோம்னா வரமாட்டோம். அது என்னைக்கு நாங்கெல்லாம் வருவோம் சார், வந்தா நல்லது. வருவாங்க சார், எல்லாரும் வந்துட்டோம்னா வருவாங்க சார். அமுதா மேடம் இப்ப நாங்கெல்லாம் வரமோ வரலையோ இருக்கிறத அனுபவிச்சுதான் ஆகணும். ஆல்ரெடி இறங்கிட்டோம். வந்தாச்சு கல்யாணி மேடம், நாங்க வந்தாச்சு, நீங்க வரல. நீங்க உங்களுக்கு எனக்கு அதனாலதான் இப்போ வினய் தீர்த்தான் சார் சொன்னாரு இல்ல, வினய் தீர்த்தான் சார் இப்ப சொன்னாரு இல்ல, பையனை கொண்டு போய் பொண்ணு வீட்டுல, எனக்கு உடனே என் பையன் தான் ஞாபகம் வந்தான். நான் கொண்டு போய் அங்க விடும் போது அந்த மாதிரி எப்படி இருக்கும் சிச்சுவேஷன், எனக்கு ஆல்வேஸ் ஐ வில் ஸ்டாண்ட் இன் அதர் ஷூ அண்ட் திங்க். அதனால எனக்கு உடனே என் பையன் தான் ஞாபகம் வந்தான். அவன் அங்க போய் அவன் எப்படி இருப்பான், என் பொண்ணுனாலும் அப்படிதான் சேம் திங். பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்கள கல்யாணம் பண்ண வேண்டிய கூட வச்சுக்காத தனியா வச்சிருந்தது ரொம்ப நல்ல சிறந்த இது. அப்படிதான் சார் இப்ப அமுதாமா சொன்ன கதையிலயும் தனியா தான் வச்சிருந்தாங்க. தனியா ஆமா இருந்தும் when need comes then no other way வருதுதான், இல்லைன்னு சொல்ல வரல, வருதுதான் வரல. இது எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது, ஒரு சிலருக்கு தான் பொருந்தும். அது பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி கற்பிக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நீ தனியா இருந்தாலும் அப்பா அம்மாவை எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. என்னதான் அப்பா அம்மா கிட்ட சொத்து இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு இதுன்றதுக்கு இருக்கு இல்லையா. காசு இருக்குது, காசு இல்லாதவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, காசு இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அதுக்குதான் சார் நம்ம பிகினிங்ல இருந்தே என் பையன் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணுமா வாழ்க்கையில, நீ எப்ப பாரு என்னை பாக்குறேன் அப்பா பாக்குறேன் எப்படி பின்னால சுத்தாத, உனக்குன்னு தனியா ஒரு லைஃப் இருக்கணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். இந்த காலத்து பசங்க சொல்றாங்க, நீ நல்ல பிள்ளைங்கம்மா அந்த மாதிரி சொல்றது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை, இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா, இந்த மாதிரி வேண்டாத வேலை எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குற பிள்ளைங்களும் உண்டுதான். என்ன இன்னுமே உங்களுக்கு பேசாம வீட்டுல இருங்க, பேசாம சொல்றதை கேட்டுட்டு வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டுமா, நிறைய பேர் இருக்கதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டீபன் சார் சொல்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு இனிமே சொல்லி கொடுத்து அவங்க கேட்டு அது நடக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றும், இப்ப சார் சொன்னாங்கல்ல இவங்களுக்கு கரெக்ஷன் எப்படி அவங்களுக்கு கரெக்ஷன் எப்படி, ஒருத்தரும் கரெக்ஷன் எல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு இருக்கிறவங்க கிட்ட நீங்க எங்க இருந்து போய் கரெக்ஷன் கொடுப்பீங்க?
அதனால அதுவும் ஒண்ணும் முடியாது. ஏன் அது ஏன் போற போக்குதான் ஏன் எல்லாமே. போற போக்குல அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என் நீங்க பெரிய சொல்ற பையன் ஒரு மாதிரி வார்த்தை எனக்கு சொன்னான். ஆக்சுவலா வந்து என் பெரிய பையன் ஒரு வார்த்தை சொன்னான் எனக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இது. எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டார். நாங்க 5 பேர் இருந்ததாங்க. நான் தான் மூத்தவன். நான் எல்லாரோட கல்யாணமும் நான் பார்த்துட்டு கூட இருந்து கஷ்டப்பட்டிருந்தேன். அவன் சொன்ன வார்த்தை வந்து, எனக்கு நீங்க கல்யாணம் பண்ண வேணாப்பா, உங்க தம்பிங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய கல்யாணம் பண்ணிட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க, என் கல்யாணத்தை நான் பார்த்துப்பேன், என் கல்யாணத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னான். அவன் அதையே ஃபாலோ பண்ணான். அவன் செஞ்சான். சின்னவனும் அதை ஃபாலோ பண்ணான். சின்னவனும் அதை தான் ஃபாலோ பண்ணான். அப்ப நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நாங்க செஞ்சோம், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த அந்த மனசுல அந்த விதையை வந்து நான் சொல்லி கொடுக்கல. ஆனா வளர்ந்தது எங்க அப்பா அவங்க தம்பிகளை பாத்துக்கினா, நான் என் தம்பிகளை பாத்துக்கினேன். அப்ப அந்த அந்த விஷயம் வந்தது வந்து நாங்க இப்படிதான் வளர்ந்துருவோன்ற விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதே சொல்லி கொடுத்தோம். அப்படின்ற பட்சத்துல அந்த சிந்தனை கொஞ்சம் மாறுதுன்னு வச்சுக்கீங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் அடுத்தது, முன்னாடி நான் சொல்றது. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நம்ம கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொருத்தர் இது இருக்கும். அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு இது பெரும்பாலும் அப்பா அம்மா கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு நான் சொல்றேன் சார், அதாவது பேரண்ட்ஸ் ரொம்ப இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாது. பெரும்பாலான டைவர்ஸ் கேஸ் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் தான். இன்வால்வ் ஆகக்கூடாது. பெரும்பாலான டைவர்ஸ் கேஸ் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். எந்த கவுன்சிலிங் மேரேஜ் ப்ராப்ளம் எந்த கவுன்சிலிங் வந்தாலும் முதல்ல அவாய்ட் பண்றது அப்பா அம்மா பேச்சு கேட்காத. எந்த ரெண்டு பேரும் அப்பா அம்மா பேச்சை கேட்காதீங்கன்னு அவாய்ட் பண்ணிடும். அப்படி கேட்கறது இங்க வராதுன்னு சொல்லிடும். அதை கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து, அதாவது தப்போ தவறோ, ஆனா முதல்ல கட் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு சொந்த புத்தியில சொந்தமா டிசிஷன் எடுக்க தெரிஞ்சதுன்னா ஈஸியா அவங்கள சேர்த்து வச்சிடலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா பெரும்பாலும் இன்டர்ஃபியர் ஆகுறது இங்க பிரச்சனைகள் அப்படிதான் இருக்குது. பேரண்ட்ஸ், ஒரு சிலர் பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாரும் சொந்தக்காரங்களோ கொஞ்சம் அந்த மாதிரி எண்ணெய் ஊத்துவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மாறாது. எப்பயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும், எப்பயுமே இதெல்லாம் இருந்துதான் இருக்கும், எப்பயுமே ஆதங்கங்கள் இருக்குதான் தெரியும். இது எந்த காலத்திலயும் மாறுமான்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம், இப்ப அமெரிக்கா எல்லாம் இப்ப எடுத்துக்கணும், மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு எடுத்துக்கீங்களேன், எல்லா பிள்ளைங்களும் தனியா தான் வைக்கிறாங்க. அங்க கூட அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுன்னு அவங்க சீரியல் பார்க்கும்போது, அவங்க படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. அவங்களோட பல செய்திகள் நமக்கு தெரியுது. அது எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இந்த உளவியல் சிக்கல் வந்து பல இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு, பல ரூபத்துல இருக்குது. மகிழ்ச்சி. ஒரு அருமையான கதை தான் சொன்னீங்க. வேற யாரும் பேசுறதா பேசுங்க, ஏதாச்சும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். முதமா நான் 2வது கதையை கேட்கலமா, மேல இருந்து கீழே வர்றதுக்கிட்டையும் முடிஞ்சிச்சுமா கதை. அதனால நான் நாளைக்கு ஒரு பக்க கதை தான் கேட்டுட்டு நான் யூடியூப்ல போட்டோன்னே கேட்டுட்டு சொல்றேம்மா நானு. சரிம்மா. ஆனா என்னோட அபிப்பிராயம் பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து இந்த 2 கதையுமே இந்த காலத்து பசங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா. இந்த ஜெனரேஷன் வந்து இந்த 2 கதையுமே ஏத்துக்க மாட்டாங்கம்மா. ஏன்னா பசங்க அவங்களுக்கு கதை படிக்கவே ஏதுமா நேரம் படிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க 2மே ஏத்துக்க மாட்டாங்கம்மா. பசங்க நம்ம சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி அதுவும் இருக்குது. ஆனா பசங்க வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாங்கம்மா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. நல்லா படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க, ஸ்டோரி இருக்கிறாங்க. மேபி இங்கிலீஷ்ல படிக்கலாம், சில பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தமிழ்ல படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி கோணமே இல்லம்மா. வாழ்க்கை நிலை எப்படி இன்னைக்கு அதுதான். அதுதான். ரெண்டாவது நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த டிஸ்கஷனால நான் இதை பேசுறேன். நீயா நானால ஒரு ஷோ நடந்தது சமையலை பத்தி தான். சமையல் வந்து வீட்டுல சமைக்க மாட்டுதுங்க இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க. நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பசங்க பொம்பளை பிள்ளைங்க தான் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. பையனுங்க வந்து குறைப்படுறானுங்க. எனக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என் மனைவி சமைக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றது அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் நீயா நானால.
ஆனா அந்த பொண்ணு வந்து என்னால சமைக்க முடியாது. ஆனா பிள்ளைங்க ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடிக்கிறாங்கன்னு சொன்னால. அதான் சொல்றேன் பிள்ளைங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க வந்து இப்ப நிறைய விட்டு கொடுத்து போறாங்கம்மா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது வந்து பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் வந்து நிறைய விட்டு கொடுத்து போறாங்க. அதுதான் நான் என்னோட கண்ணோட்டத்துல அதுதான் வந்து தெரியுது. பெண் பிள்ளைகள் வந்து நமக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் என்னோட பார்வை வந்து அப்படிதான் இருக்கு. அதனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதுதான் மாலதி நான் சொன்னேன். நானு இப்ப பெண் அடிமையில இருந்து வெளியே வர்றோங்கிற பேர்ல இந்த மாதிரியான இதுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அமுதம்மா இப்ப 2வது கதை சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவரா இல்லம்மா? எப்பவுமே அந்த பொண்ணு வரதே இல்ல, எதுவுமே அந்த மாதிரி வந்துட்டு வார வாரம் வந்து உட்காந்து டேரா அடிச்சா கூட பரவாயில்ல. அவ ஏதோ அங்க தண்ணி வந்துருச்சுங்கிற ஒரு இதுக்காக வர்றப்ப கூட வந்து இவ மூஞ்சியை காம்பான்னா இல்ல கல்யாணி, அப்படி காட்டுறவங்க இருக்கிறாங்க கல்யாணி. இல்ல அதுதான் சொல்றேன், அது கொஞ்சம் ஓவரா இருக்கு இல்ல அப்படிங்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? வார வாரம் உட்காந்து டேரா அடிச்சுட்டு அவங்க மடையில உட்காந்துட்டு போகணும். அப்பதான் பழக்கப்படும் உங்களுக்கு எல்லாம். அதாவது முதல்ல வந்து அந்த டாக்டர்ஸ்க்கு பெண்களுக்கு வந்துங்க கொஞ்சம் வந்து ஒரு ஓப்பனா இருக்கிறதுக்கு சொல்லி தரணும். பேரண்ட்ஸ் வந்து முதல்ல இருந்தே அதை சொல்லித்தர ஆரம்பிக்கணும். அப்படின்னா அது வந்து எங்க போனாலும் அவங்க வந்து அந்த ஓப்பன்னஸ் கொண்டு வருவாங்க. முதல்ல இருந்தே மாமியார்னா கொடுமைக்காரி, அந்த வீடு ஒரு மாதிரி ஒரு நம்ம தான் ரொம்ப வசதி, அவங்க எல்லாம் ரொம்ப தாழ்த்திங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட முதல்ல இருந்தே டெவலப் பண்ணாம அவங்களும் ஒண்ணு நான் எப்படி வளர்த்தேனோ அப்படிதான் அவங்களும் வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி சொல்லி முதல்ல அந்த மாதிரியே அந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த எங்க யாரு நம்ம வீட்டு பொண்ணுக்கும் பண்ணணும், வர்ற பொண்ணுக்கும் அவங்க அப்பா அம்மா பண்ணணும். இத பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது சமூகம் சரியா போயிடும். இப்பெல்லாம் மேடம் அதாவது எப்படின்னா மாமியார்னா கொடுமைக்காரின்றது சொல்றது கிடையாது. நான் சொல்லி கொடுக்கறதுதான் கரெக்ட், அவங்க சொல்றது சரியில்லை. வேற எதுவும் கிடையாது. நான் சொல்றதா கரெக்ட், அவங்க சொன்னா அது சரியில்லை அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான். ஆனா பையன்களை வந்து பையன்களையே பொண்ணுங்க சொல்றாங்கல்ல, உங்க அம்மா உன்னை வளர்த்ததே சரி கிடையாது, அந்த மாதிரி அவ்வளவு கேட்கிறோம்மா, வளர்த்ததே சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் கேக்குறோம்ல. அப்ப அதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? இல்ல இப்ப பெண்கள்ட்டையும் ஒரு தப்பு இருக்குன்னா ஆண்கள்ட்டையும் சில தவறுகள். அதாவது ஒண்ணு பொண்டாட்டி பக்கமே சாஞ்சிட வேண்டியது, இல்லைன்னா அம்மா அம்மா பக்கமே சாஞ்சிட வேண்டியது. நியூட்ரலா இருந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே வராது பிரச்சனை. அது வந்து பசங்கள்ட்டையும் இன்னைக்கு கம்மியா தான் இருக்குது. அவங்க உள்ள வேலை பழு சூழல் எல்லாம் காரணம் தான், பசங்களை குறையா சொல்லல. ஆனா கொஞ்சம் அந்த மைண்ட் வசந்தி அம்மா சொல்ற மாதிரி பையங்களுக்கும் சொல்லி தரணும், பொண்களுக்கும் சொல்லி தரணும். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் வந்து இப்ப பிள்ளைங்க கையில வந்து நிறைய பணம் வந்து இப்போ பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. அதனால நீ மதிக்கிறியா நான் மதிக்கிறேனா அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ நிறைய வந்துருச்சு மேடம். அதனாலதான் எங்க கோவிடுக்கு அப்புறமா கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல எங்க மார்டின் பேட்ச்ல பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் கண்டினியூஸா கல்யாணம் நடந்தது. அதுல வந்து 2 பொண்ணு டைவர்ஸ், ஒரு பையன் குழந்தையோட டைவர்ஸ். அவ வந்து குழந்தைய அவன் கையில விட்டுட்டு அவ போயிட்டா. வெரி குட். 3 பசங்க டைவர்ஸா ஆயிட்டுக்கு. இவன் வந்து ஒரு மேரேஜ்ல மீட் பண்ணிட்டு வந்து என் பையன் வருத்தப்பட்டுன்னு போறான். என்னமா இந்த மாதிரி 3 பசங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுப்பா, ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாமே அத மாதிரிதான் நடக்குதுமா இப்ப. அதாவது ஒரு வருஷத்துல போற போக்குதான். அவங்களுக்கு எப்படி புரிதல் வந்திருக்கு, ஏன் டைவர்ஸ் பண்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட்மா. கொஞ்ச நாள் ஆயிட்டுது, சரி ஏதோ ஒரு முடியவே முடியலைன்னா பரவாயில்ல. ஒரு மாசத்துல எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியல. அவங்களுக்கே புரிஞ்சிருக்காது, நமக்கு எப்படி புரியும்? அதாவது அதுக்கு முதல்ல அம்மா சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸ் வந்து இதுல இப்ப முக்கிய ரோல் எடுக்கிறாங்க சார், நிறைய ரோல் எடுக்கிறாங்க. வேலம்மாள் அது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லி அனுப்புறாங்க இல்லைங்களா? அந்த காலம் மாதிரி இப்ப இன்னும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் அங்க போய் அவங்க கொல்லப்படுறாங்க, அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த இது ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிற விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. நம்ம வந்து நீ இப்ப வசந்தி மேம் சொன்ன மாதிரி நீ போய் அங்க எல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த காலத்துல அனுப்ப முடியாது. அங்க ப்ரெஷர் தாங்கலன்னா அவங்க ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம அதை சொல்லி அனுப்புறது வந்து
அது சில சமயம் எக்ஸாக்ரிகேட் ஆயிருது அந்த சைடு போகும்போது. அதுதான் ஒரு இது சின்ன சின்ன விஷயங்கள் கூட எக்ஸாக்ரிகேட் ஆகி வருது. அம்மா இப்படி சொன்னாங்கம்மா, அந்த பொண்ணுக்கு தெரியறது இல்ல இது வந்து பெரிய விஷயமா சின்ன விஷயமான்னு யோசிச்சுட்டு அம்மா இப்படி சொன்னாங்கம்மான்னு சொன்னோன்னே இவங்க வந்து ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும், அப்பதான் சரியா இருக்கும், அதனால நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல போக அது அந்த பக்கம் பெருசா வந்து பூதாகரமா செயல்படுது. இது பெரும்பாலும் என்னன்னா நமக்கு என்னன்னா எல்லாமே நம்ம வந்து காமனா பார்க்க முடியாது. ஒரு டிசைன் இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு சம்பவத்தை பாக்குறோம், அதே சம்பவம் நம்ம போற இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு புகுத்திட்டோம்னா அங்க போனா வேற மாதிரி நல்ல மாதிரி இருந்தா கூட ஆனா நடந்துக்கிற பெண்கள் வந்து அந்த அந்த கண்ணோட்டத்திலே தான் இருக்கும். சரி, அப்ப நம்ம எதை பாக்குறோமோ அது அங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தா இப்ப இது கொஞ்சம் சமாளிச்சுக்கோ, இல்லைன்னா நல்லபடி இரு. அப்ப அந்த பல கோணத்துல நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அது நல்லது. நம்ம ஒரு சில கோணத்துலதான் அட்வைஸ் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன். அது ரொம்ப டிஃபிகல்ட் சார். அது வந்து எல்லாருக்கும் அது கிடைக்கிறது ரொம்ப கிடையாது வர முடியாது கஷ்டம் தான் அது. ஒவ்வொருத்தரும் வருது. சிவகுமார் சார் சொன்னார்ல, அந்த ஆணுடைய மனநிலை ரொம்ப கவலையா ஆதங்கமா, இங்கிட்டும் பேச முடியாம அங்கிட்டும் பேச முடியாம அவங்க படுற பாடு இருக்கு சார். இப்போ நீங்க சிவகுமார் சார் ஏன் சார் பேச முடியாது? தப்பு சார். அது அவனுக்கு டெசிஷன் எடுக்க தெரியல சார், வேற ஒண்ணும் கிடையாது சார். பல ஆண்மகளுக்கு டெசிஷன் எடுக்க தெரியல. கரெக்டா பேச முடியும், கரெக்டா ரெண்டு பேரும் சமாளிக்கிற திறமை இருக்குது, உங்களால யோசிக்க முடியல. அது கொடுக்குற மன உளைச்சல சொல்றேன். இவனோட சொந்த தப்பு சார். அது ஒரு பையனோட டிசிஷன் எடுக்கலன்னா அவனோட தப்பு தான். நான் பெண்ணோட தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு பையன் டிசிஷன் எடுக்கலன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நான் சில விஷயங்கள் இருக்கிறேன், உனக்கும் பிரச்சனை வராது, எனக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வராது, எங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வராது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்யூஷன் சொல்றேன், அதை கேட்கணும் நீ அப்படின்ற அந்த ஸ்டார்டிங்லயே நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ரெண்டு முறை நீ மண்டே ஆட்டிட்டீங்கன்னா நாளைக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். மண்டே ஆட்டக்கூடாது சார். அதுதான் நானும் சொன்னேன் சார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கிரிப் வச்சுக்கணும், இல்லன்னா அது கஷ்டம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரிப் இருக்கணும். சொல்றேன், ஒரு கிரிப் இருக்கணும், தப்பு கிடையாது. பண்ணாடிதான் நீ தான் பாத்துக்க போற. ஆனா வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த விஷயம் வந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன், ஆனா எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது சார். இப்போ இவர் சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த இவங்க வந்து அந்த பையன் வந்து டெய்லி வந்து பாத்துட்டு போறான், அது ஒரு கேஸ். இப்ப அமுதாமா சொன்ன கேஸ்ல வந்து பையன் கூட தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து அவங்க பொண்ணு வந்து இருந்தா பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அது ஒரு கேஸ். அந்த பையன் வச்சுதான் பாக்குறான், எல்லாம் தான் பண்றான், அப்படி இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை சார். அதான் இவங்க வேற பெரும்பாலும் வந்து நாங்க வந்து பசங்களால பெரிய டிசிஷன் இந்த மாதிரி ராங் டிசிஷன் எடுக்கிறது தான் பிரச்சனை வருது. நிறைய பிரச்சனை வர்றது காரணம் அதுதான். பசங்க ஆம்பளை பசங்க ராங் டிசிஷன் எடுக்கிறாங்க. கரெக்டா டிசிஷன் எடுக்கணும், கரெக்டான விஷயம். அதாவது எல்லா விஷயத்துலயும் என்ன, சில இடத்துல நோ சொல்ல தெரிஞ்சுக்கணும், சில இடத்துல எஸ் சொல்ல தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் கரெக்டா சொல்றமான்றது தெரியணும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா ராங்கா எங்க எஸ் சொல்லக்கூடாதோ அங்க எஸ் சொல்லுவோம், எங்க நோ சொல்லக்கூடாதோ அங்க நோ சொல்லுவோம். இதுவும் பிரச்சனை இல்லை அங்க. அதுதான் பெரிய பிரச்சனை இல்ல முடியும் அங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பல நேரங்கள்ல வேற ஒரு சூழ்நிலை. இப்ப அமுதா மேடம் ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டு காமிச்சாங்களே, அந்த மாதிரிதான் பலர் பண்றாங்க. மகிழ்ச்சி. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம். ஐ திங்க் ரெண்டு கதையா இருந்தாலும் மகிழ்ச்சி. நல்ல கதை தான். பட் கதையை விட நம்ம பேசுறதுதான் முக்கியங்க. நிறைய பல அனுபவங்கள்ல பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் ஒரு வார்த்தைகள் முடிச்சுக்கலாமா மேடம்? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார், முடிச்சுக்கலாம். வணக்கம், வாழ்த்து. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அனந்தராமன் சார் சொல்லுங்க. அதான் கதையை நான் கேட்க முடியாட்டாலும் இந்த டிஸ்கஷன் பாருங்க ரொம்ப அருமையா இருந்தது, உங்களுடைய உரையாடல்கள் இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நீங்க மனம் விட்டு பேசுற மாதிரி மனதோடு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி சார்.